இன்று மார்ச் 8 மகளிர் தினம். அதை பத்தி நம்ம சிறப்பான ஒரு ஜூம் மீட்டிங் நடத்த போறோம். அதற்கு முத்தாய்ப்பாக இன்று நமக்கு தெரிந்த ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு ஒரு வாசகர் இலக்கியம் வச்ச வாசிப்பு வாசகர தலைப்புல உரையாட வர்றாங்க. அவங்கள பத்தி அவருடைய வாழ்க்கையில் வேணுகோபால் அவர்களே அறிமுகப்படுத்திட்டு எல்லாரையும் அவரையும் குழுவின் சார்பாக அவரே எல்லோரையும் வரவேற்று இன்றைய சிறப்பு பேச்சாளர்களையும் அவரே அழைப்பார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கிடைத்த பெரிய வாய்ப்பு ஒரு இணையரை அறிமுகம் செய்திருக்கிறேன். என்னென்ன அறிமுகம் செய்யலாம்னு கேட்டது ராஜாமணி மணி 6 மணி நானே பண்ணிக்கிறேன் சுத்தேன். உண்மையிலே உற்சாகமான குடிகள் அதற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைப்பு, இலக்கிய அமைப்பு. நிறைய வாய்ப்புள்ள நிறைய எழுத்தாளர்களுக்கு வாசித்து கொடுத்துக்கூடிய அமைப்பு. என்னையெல்லாம் போய் நிறைய குறும்புதினம் தான் எழுத வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு தொடர்லாம் எழுத வச்சாங்க. அதுக்கு நிறைய வணக்கம். இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம மார்ச் நாளைக்கு தான் பிறக்க போகுது உலக பெண்கள் தினம். அதை ஒட்டிய ஒரு முறை அப்படின்ற வாசிப்பை பற்றி போட்டுருக்காங்க. பேச்சாளரை அறிமுகப்படுத்தணும். ராஜேஸ்வரிங்கிற ராஜ்யை நான் அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சியும் உற்சாகம் போடுற நான் இன்னைக்கு ஒரு மருத்துவமனை போக வேண்டியது. நான் உங்களுக்கு சொன்னேன், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதுன்னு சொன்னேன். நான் அடியோட சொல்றேன். அப்ப அது என்ன இருக்கு அப்படின்னா, அது ஒரு அருமையான ஒரு பாட்டி அமைஞ்சது. ஒரு ராஜேஸ்வரி எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க ஒரு அருமையான மனுஷி. அதோட என்ன ஒரு அறிமுகம் இருக்க முடியும். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓடுகிறேன் செய்யணும். உதயம் தேடி அடையும் உலகில் இதயம் தேடும் உயிராக இருக்கிறார்கள் ராஜேஸ்வரி இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவங்க ஒரு இளம் வயதிலிருந்து ஒரு போராட்டக்காரியாக கல்விக்காரியாக இருந்திருக்காங்க. அவங்க அவங்க இறை நம்பிக்கை மத நம்பிக்கை பத்தி நான் பேசுறேன். எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் அவங்க போவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பு வச்சா போச்சுவாங்க அப்படின்னு. யாராவது என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அடிக்கிற அளவுக்கு அவங்க கோவப்படுவாங்க. இவங்க அந்த பருவத்தை எட்டுகிற போது அவங்க பாட்டி அடிக்க போகணும். எனக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது நடத்தின வீட்டுல நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன் அப்படின்னாங்க. அப்ப அந்த 13 வயதிலேயே அந்த கலைஞர் குழந்தை எழுப்பியிருக்காங்க. என் பாய் மலர்கள் ஒரு ஆணவம் பெற்றுக்கும். இதுல எதுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய. அது பிறகு அவங்களுடைய படிப்பு, அது பிறகு வேலை வாய்ப்பு, ஒவ்வொரு கட்டத்திலும் ஏராளமான சவால்கள் இருந்தது. அந்த ஒவ்வொரு சவாலுமே அவங்க அதை தனக்கு ஒரு போராட்ட வாய்ப்பை தான் அவங்க பயன்படுத்தி. நான் முக்கியமா நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2003 ஒரு பெரிய இழப்பணம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஓய்வூதியத்துக்கான சலுகைகளை அவங்க வெட்டினாங்க. அவங்க வெட்டிட்டுமே நம்ம ஒத்துக்கலாம். உலக வங்கியுடைய நிர்பந்தத்துக்காக வெட்டினாங்க. அதுதான் பிரச்சனை. சோ அப்போ அதுக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறப்ப ஜூன் 30 இரவு, அது ரொம்ப டீடே அன்னைக்கு ஜூலை 2, 2003 ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு பூரா ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அவங்க முழு வேலை நிறுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப சாமர்த்தியமா அற்புதமான, ஏன்னா அவங்க இரும்பு மனுஷி ஜெயலலிதா. ஜூன் 30 ராத்திரி 10 மணிக்கு எல்லா முக்கிய தலைவர்களையும் கைது பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எனக்கு என்ன சொன்னாங்க, நான் சொல்லிருக்கேன், தலைமைச் செயலகத்துல முதல் முறை பல ஆண்டுகள் பொறுத்து நாங்க ஸ்ட்ரைக் போகிறோம். யார் கூட்டாலும் போகணும் என்ன எழுப்பாங்க. நான் சாப்பிட்டாச்சு, நான் தூங்க போறேன். நீ சாப்பிடுவோ குழந்தைகளை இதை கொடுப்பியோ பொறுப்பு என்ன எழுப்பாரு. நான் காலை 8 மணிக்கு போயிடுவோம். ஏன்னா ஜூலை 1 தான் ஒரே நாள். 2ஆம் தேதி ஸ்ட்ரைக்கு அவன் படுத்தார். ஆனா
பார்த்தா ராத்திரி 10 மணிக்கு போன் வந்துருச்சு. எந்த தலைவர் கைதானாலும் அவங்க மனைவி கூப்பிட்டு ராஜேஸ்வரி சொல்லுங்க கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 7 கோடி தான் போச்சு. இரவு 1 மணிக்கு நாங்க முடிவு பண்ணோம். என்ன முடிவு எடுத்தோம்னா, கர்ணன் படத்துல NT ராமராவ் என்ன முடிவு எடுத்தாரோ, சாரி பகவான் கிருஷ்ணன் அந்த முடிவு எடுத்தோம். அமாவாசையை அட்வான்ஸ் பண்ணோம். ஜூலை 2 நடக்கிற வேலை நிறுத்தத்தை யாருக்கும் தெரியாம ஜூலை 1 நடந்தது நாங்கள் முடிவு பண்ணோம். யாருக்கும் கேட்காம மறுநாள் காலையில் ஒரு தலைவருக்கு மாத்திரம் அந்த கன்செப்டே அதை பண்ணாங்க. அந்த வேலை நிறுத்தத்தை 6000 பேர் கீழே இறக்குவது ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுச்சு. அதை இயக்கிய முக்கிய தலைவர் அவங்க இருக்கும்போது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கூட கிடையாது. கீழே இறங்கி உடனே பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்க. பெரிய பிரச்சனை கலவரம். நான் அவங்க தலைமறைவா அனுப்பிட்டு 18 நாள் அவங்க தலைமறைவா அனுப்பி எங்க வீட்டுல 4 மணி நேரம் காவல்துறை ரெய்ட் நடந்து என் குழந்தை எப்ப 2வது பையனுக்கு 2 வயசு. நீ உங்க அம்மாவை பார்த்தியான்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க மாமியார் இல்லைன்ட்டாங்க, வீட்டுல மாமனார் இல்லைன்ட்டாங்க. குழந்தை போய் சொல்லாது அப்படின்னு சொல்லி கொத்தவாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் கே வசந்தகுமாரி அம்மாவை பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லுவோம். எங்க பார்த்தேன்? டிவியில பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல்ல அவங்க டிவியில வந்திருந்தாங்க ஸ்ட்ரைக்கு. அதன் பிறகு அவங்க 8 மாதம் டிஸ்மிஸ்ல இருந்தாங்க. இவங்க ராஜேஸ்வரிக்கிறதுக்காக தலைமைச் செயலகத்தில் இருந்த 8 ராஜேஸ்வரியுமே டிஸ்மிஸ். எந்த ராஜேஸ்வரி யாருக்கும் தெரியல. பானுமதி எக்ஸ்போர்ட்டா மாதிரி அலிபாபா 40 பேர் எல்லாரும் எக்ஸ்போர்ட்டாங்க. 1,76,000 பேரில் இருந்தார் ராஜேஸ்வரி. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு குறைத்த போது 6,072 இருந்தார் ராஜேஸ்வரி. 3 ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் போய் விசாரணைக்கு நின்று வந்து கடைசி கட்டமாக குறைக்கப்பட்ட 666 இருந்தார் ராஜேஸ்வரி. பிறகு 2004 மீண்டும் ஜெயலலிதா பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி முடிவை மாற்றி வேலை கிடைத்தாரு. 2 பதவி பெற்றார். அண்டர் செக்ரட்டரியாக 2025 ஜனவரி மாதம் பணி நிலவும் பெற்றார் ராஜேஸ்வரி. அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த போராட்ட காலத்தில் எந்த கவனிப்படலாம் அதான் மிக முக்கியமானது. நாங்க தப்பு பண்ணமோ எது பண்ணுவோம், நாங்க எந்த சடங்கும் சீர்திருத்தமும் இல்லாமல் எங்கள் திருமணம் நடந்த போது கோபித்துக் கொண்டார் என் தந்தையன். இது எங்கள் வாழ்க்கையை பார்த்து மகிழ்ந்தது. அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சாலையை போட்டு நான் பென்ஷன் வாங்கினேன், என் பையன் சம்பாதிக்கிறேன், நீ பணிச்சு போகாத கம்பீரமா நில்லு என்று என் தந்தையார் ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டு என் தந்தையின் 100ஆண்டு. என் தந்தை அவருடைய தந்தை இருவரின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன். இன்று உங்கள் மத்தியில் வாசிப்பு வாசல் என்ற தலைப்பில் உரையாற்ற நம்ம அன்பு சிநேகிதி ராஜேஸ்வரி என்கிற தோழர் ராஜியை உங்கள் எல்லோரும் சார்பாகவும் வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கியுள்ள இந்த குவிக்கும் இந்த அமைப்பிற்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க மிகப்பெரிய எழுத்தாளர்கள் ஆளுமைகள்லாம் இருக்காங்க. நான் ஒரு சாதாரண வாசகர், அவ்வளவுதான். எஸ் வேணுகோபால் என்னை பத்தி அறிமுகப்படுத்தினாரு, ரொம்ப நன்றி. எங்களுக்கு எங்க திருமணம் எப்படி நடந்ததுன்னா, மைக்கேலி சிவராமன் தான் இப்படி ஒருத்தர் இருக்காரு. நிறைய ஒரு 4-5 அலையன்ஸ்லாம் பார்த்தாங்க. நான் வரதட்சணை கொடுக்க கூடாது, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறவா இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருந்தேன். மணல் கயிறு இது சாந்தி மாதிரி, ஹீரோயின் சாந்தி மாதிரி. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தாமா இருக்காரு, வேணுகோபால் ஒருத்தர் இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொன்னாரு. இங்க 2 பேருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலமா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவான்னு கேளுங்க, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ அப்படிதான் எங்க திருமணம் அமைஞ்சது. ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மாதிரி போராட்டத்தை பத்தி சொன்னாரு. அவரோட சப்போர்ட் இல்லாம இந்த சமூகத்துல ஒரு பெண்ணால ஒரு ஆணுடைய சப்போர்ட் இல்லாம இயங்க முடியாது. அது மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்றதை விட பல ஆலோசனைகளை ஒன்னா சேர்ந்துதான் நாங்க எடுத்து அதை இது பண்ணியிருக்கோம். குடும்பமும் அதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அந்த வகையில அவர் என்ன அறிமுகப்படுத்தினதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாசிப்பு வாசல்னு பார்க்கும்போது எனக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினது எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு தான் நான் தேங்க் பண்ணேன். அப்பா பிடபிள்யூல இன்ஜினியரா இருந்தாரு. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராஜெக்ட் மாறும்போது ஊரா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதோடய சேர்ந்து நிறைய நண்பர்கள் அப்பாவோட சேர்ந்து பயணிக்கிற அனுபவம். ஒரு வருஷம் கான்வென்ட்ல படிப்போம், ஒரு வருஷம் சாதாரண இந்த ஸ்கூல்ல படிக்கிறது. அப்படி ஒரு மிக்சடு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில 78-79 மதுரையில இருந்தோம். அப்பா மதுரையில அப்போ இதுல இன்ஜினியர் ஒரு ப்ராஜெக்ட்ல.
ஸோ அப்போ போகும்போது எங்களுக்கு ஆனுவல் ஹாலிடே வரும். ஆனுவல் ஹாலிடேல என்ன பண்றதுன்னா அப்போ டிவி கிடையாது, வேற எந்த ரெக்ரியேஷனுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ அப்பா தள்ளக்குளம் லைப்ரரியில கொண்டு போய், பெரிய லைப்ரரி, கவர்மெண்ட் லைப்ரரி, அதுல போய் மார்னிங் வந்து அவர் ஆஃபீஸ் போகும்போது எங்களை ஜீப்ல கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாரு. அம்மா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்ல அப்ப என்ன இருக்கும், தயிர் சாதம் எடுப்பாங்க, இல்லாட்டா சாம்பார் சாதம் ஏதாவது இருக்கும். அதை கொடுத்துட்டு அங்க உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு நானு, என் சிஸ்டர், என் பிரதர் 3 பேரும் அந்த லைப்ரரியில. அப்போ அம்புலி மாமா அந்த கதைகள்லாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு சாவியோட வாஷிங்டனில் திருமணம். அந்த வாஷிங்டனில் திருமணம் எல்லாம் படிக்கும்போது நமக்கு வாஷிங்டன்லயே போன மாதிரி ஒரு உணர்வு. ஷூட்டிங் ஆஃப் அப்ளன்ஸ் எல்லாம் வரும் அதுல. ஸோ 10 வெசல்ஸ் தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த நகைச்சுவையெல்லாம் அப்போ ரொம்ப மனசுக்கு பிடித்தமா இருந்தது. ஸோ அந்த புத்தகங்கள் படிக்கக்கூடிய அந்த அனுபவங்கிறது வந்து அப்பா ஏற்படுத்தி கொடுத்தது தான். அது வந்து பொழுது போறதே தெரியாது. அப்பா ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் வருவாரு. அது வரைக்கும் லைப்ரரியில இருந்து படிக்கக்கூடிய அனுபவம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயது ஆக ஆக அந்த வயதிற்கு ஏற்ற அந்த வாசிப்பு அனுபவம் வந்து குமுதத்துல வந்து சுஜாதாவோட கொலையுதிர் காலம், சுஜாதானா ஒரு வெறியாக படிச்ச காலம். ஸோ அது ஒரு காலம் இருந்தது. ஸோ இந்த அனுபவம், அப்புறம் நாளிதழ்கள் படிக்கக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் வந்து எப்படி எனக்கு வாழ்க்கைக்கு உதவியா இருந்ததுன்னு சொன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எந்த எஃபர்ட்டும் இல்லாம வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அப்பா ஏற்படுத்தி கொடுத்த அந்த அனுபவங்கிறது கிடைச்சது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில வந்து கிரிட்டிக்கலான சமயத்துல வந்து எனக்கு வந்து வாசிப்பு அனுபவம் எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா, முதல்ல வந்து 87ல வந்து நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சில ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து ஃபார் வாண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து ஊஸ் பண்ணி திருவண்ணாமலைக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க. நான் சென்னையிலேயே வேணுங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணாம இருந்தேன். ஒரு 6 மாசம் வந்து வேலை இல்லாம இருக்கக்கூடிய அந்த பீரியடு. அப்ப எங்க பாட்டி வீடு நங்கநல்லூர்ல இருந்தேன். அப்ப எனக்கு என்ன ஆறுதல்னு சொன்னா, பழவந்தாங்கல்ல இருக்கக்கூடிய அந்த பொது நூலகம் தான். அந்த லைப்ரரிக்கு போய் உட்காந்துட்டு மார்னிங் போயிட்டு நான் ஈவினிங் வரைக்கும் அங்க உட்காந்துட்டு படிச்ச நூல்கள் தான். அப்ப என்னென்ன புக்கு படிச்சேன்னு சொன்னா, வீரம் விளைந்தது நாவல், நிக்கோலஸ் வஸ்ட்ரோக்கி எழுதிய அந்த வீரம் விளைந்ததுங்கிற நாவல். அதுல வந்து பாவல் கப்சாகின் தான் வந்து அந்த ஹீரோ. ரஷ்யா அந்த போரின் போது மிகப்பெரிய வீர சாகசங்கள் புரிந்த அந்த பாவல் கப்சாகினோட அந்த அனுபவங்கள், காதல், வீரம், அந்த கடமை உணர்வு, சமூகத்துக்காக பணியாற்றக்கூடியது, இதெல்லாம் எனக்கு வந்து அந்த தளர்வடைஞ்சு நமக்கு வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாவலாக அந்த ரஷ்ய நாவல்கள் எனக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து ஏற்கனவே ரஷ்ய புத்தகங்கள்லாம், கதை புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு. 9வது படிக்கும்போது ஒரு சிறந்த ஒரு ரஷ்ய நாவல், ஒரு கதை, குட்டி குட்டி கதைகள் இருக்கக்கூடிய புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. அதை படிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல்ல போயிட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு கதை சொல்லுவேன். ஹெட்மாஸ்டர் வந்து அப்பாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, உங்க பொண்ணு வந்து கதை சொல்றாங்க, சுத்தி ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்க அப்பா என்ன சொல்றாரு, நல்ல விஷயம் தானே, படிக்கிறத வந்து இந்த ஊக்குவிக்கிறதுங்கிற இதுல தானே பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல அப்பா நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதுல இன்னொரு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் என்னன்னு சொன்னா, 9வது படிக்கும்போது திண்டுக்கல்ல வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல வந்து படிச்சேன். அப்போ வந்து இந்த மாரல் கிளாஸ்ல வந்து யாருமே வரல. அப்போ கிளாஸ் ஃபுல்லா ஜன்னல்லாம் சாத்துட்டு எனக்கு இந்த பேய் கதை அதெல்லாம் சொல்றது, அதெல்லாம் படிக்கிறதும் பிடிக்கும். அப்போ ஒரு பேய் கதை வந்து சொன்னோம். அதுல என்னன்னு சொன்னா, ஒரு பொண்ணு பயந்து மயக்கம் விட்டு விழுந்து, அதுக்கப்புறம் நன்லாம் வந்துட்டாங்க, யார் கதை சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா யாருமே வந்து அனுப்பிச்சு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வாசிப்புங்கிறது வந்து பல்வேறு பரிணாமங்கள்ல, பல்வேறு தளங்கள்ல அப்படி இப்படி மாறி 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 வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அரசு பணியில சேர்ந்து 2003 ஸ்ட்ரைக்கை பத்தி சொன்னாரு. அந்த போராட்டத்துல ஒரு 8 மாசம் அப்போ வந்து நம்ம வேலை இல்லாம எல்லாருக்கும் பல சிக்கல்கள், நிறைய பேர் வந்து சூசைட் கமிட் பண்றதுக்கெல்லாம் வேலை இல்லாம, ஒரு அரசு பணியில இருந்துட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு செக்யூர்டு லைஃப்ல இருந்து ஒரு செக்யூரிட்டியே இல்லாம வேலை கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அவங்க வீடுகளுக்கு போறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கும் சில சோர்வுகள் இருக்கும். ஸோ அந்த சோர்வும் போது நான் திரும்ப திரும்ப படித்த புத்தகம் எதுன்னு சொன்னா, ஜூலியஸ் பூசிக் எழுதிய தூக்கு மேடை குறிப்பு புத்தகம் தான் நான் படிச்சேன். அதுல வந்து அந்த தூக்கு மேடை குறிப்புல ஒரு ஒரு கட்டம் வரும். என்னன்னு சொன்னா, 2 பேருமே அரசியல் ரீதியாக கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப ஹை பெடஸ்ட்ரியில இருக்கிறவங்க. கணவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருப்பாரு. அப்ப ரகசியமா மனைவி பாக்குறதுக்காக, கணவனை பாக்குறதுக்காக வருவாங்க. வரும்போது அவங்க கண்ணுல வந்து 2 துளி தண்ணி இருக்கும். அப்போ வந்து கணவன் சொல்லுவாரு,
நம்ம 2 பேருமே அரசியல் ரீதியாக இந்த மக்களுக்காக பாடுபடணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பொறுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அதுல நான் அரசாகி எனக்கு என்ன வேணா ஆகலாம், மக்களுக்காக சந்தோஷமான வாழ்க்கைக்காக அவர்களுக்காக ஒரு பொன்னுலகத்துக்காக நம்ம இந்த பணியை ஏற்றுட்டு இருக்கோம், அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படித்தேன். இந்த 8 மாசம் டிஸ்மிஸ்ல இருக்கும்போது எனக்கு வந்து மனசுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய புத்தகமா அந்த புத்தகம் இருந்தது. அதே மாதிரி நம்ம மைத்திலி சிவராமன் தான் எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவங்க பெண்ணிய கருத்துக்கள் கொண்ட புத்தகங்களை வந்து நிறைய ரெஃபர் பண்ணி படிக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுல பெண்ணிய இதுல இருந்து பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா படிச்ச எனக்கு இவங்க மேடம் கௌரி எழுதின அந்த மொழிபெயர்த்த அந்த கமலா பிஏ, அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கதையா இருந்தது. ஒரு 68ல ரங்கநாயகம்மா எழுதின அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண குடும்பம், அந்த குடும்பத்துல வந்து அவ கல்யாணம் பண்ணி போறா. கல்யாணம் பண்ணி போகும்போது டி வாடி போடின்னு கூப்பிடுறாங்க. மாமனாரும் அப்படிதான் கூப்பிடுறாரு, மாமியாரும் அப்படிதான் கூப்பிடுறாரு. அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அவ வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு வீடு. சோ வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி வரா. வந்த உடனே இந்த மாதிரி கூப்பிடுறாங்களேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. நீ அது பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்றாரு. என்ன இவரும் இப்படி சொல்றாரு, உன்னை ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா நினைச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ ஒரு அப்பா அம்மா வந்து தன்னோட ஒய்ஃபை கூப்பிடுறது வந்து ஹஸ்பண்டுக்கு அது பெருசா தெரியல. ஆனா அவளுக்கு வந்து அது வந்து வித்தியாசமா இருக்கு. என்ன இப்படி ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லாம இது பண்றது, எப்போ எழுதியிருக்காங்க பாருங்க, 68ல வந்து அதை அவங்க எழுதியிருக்காங்க. எவ்வளவு ஒரு பெண்ணிய சிந்தனை பாருங்க. சொல்றாங்க ஒரு ஒரு கட்டமாக அவளுக்கு வந்து குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறது வந்து மாமனாரோட பேர் வைக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப பழைய பேரா இருக்கு, கர்நாடகமான பேரா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஹஸ்பண்ட் வந்து இல்ல அதுதான் நம்ம வழக்கம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இப்படி மாமியார் வந்து அக்கம் பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறாங்க. ஒரு காஃபி பொடியில இருந்து சர்க்கரையில இருந்து காய்கறியில இருந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். இவளுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கல. ஏன் ஒரு பிளான்டான ஒரு லைஃபா வரக்கூடிய வருமானத்துக்குள்ள ஏன் வந்து செய்ய முடியல, உங்க அம்மா இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து இவளுக்கு வந்து இது ரொம்ப வித்தியாசமாவும் ஒரு என்ன ஒரு பிடிக்கல அவளுக்கு. அதை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றா. ஆனா அவளால வந்து அதை வந்து வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. படிச்ச மருமக்களா இருந்தா கூட எல்லாரும் சொல்றாங்க உனக்கு என்ன படிச்ச மருமக, அவ வந்து இதை கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால மாமியார் வந்து ஒரு ஓவர் டூ பண்ற மாதிரி ஓவர் ஷேடா பண்ற மாதிரியும் அவளுக்கு வந்து தோணும். ஸோ இருந்தாலும் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக பண்றா. 2வது குழந்தை பிறக்கும் போதுதான் அந்த 2வது குழந்தை பெண் குழந்தைய பிறக்கும். பெண் குழந்தையா பிறந்த உடனே அவங்க வந்து அந்த மாமியார் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவ அதுல ஸ்டபனா நின்றா. மாமியார் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடித்தமான பேரை வைக்க சொல்லி சொல்றான். அங்க ஆரம்பிச்சதுதான். வீட்டுல யாருமே அந்த குழந்தைய வந்து ஒரு குழந்தையாவே தூக்குறதோ கொஞ்சறதோ எது பண்றதுமோ இல்லை. ஒரு தடவை அதோட ஹைட் ஆஃப் இது என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, இது செத்துதான் தொலைஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவளால் அதை தாங்கவே முடியல. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றான். ஹஸ்பண்டால வந்து அது வந்து பெருசா எடுத்துக்கல. அவ என்ன முடிவு பண்றானா, அது அந்த கிளைமாக்ஸ்ல அவ தான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறது குழந்தைங்களோடன்னு சொல்லிட்டு அவ முடிவு எடுக்கிறான். முடிவு எடுத்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான், நான் வந்து தனியா போறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். எங்க அப்பா அம்மா வீட்டுல போய் நான் இருக்க போறது கிடையாது, எனக்கு படிப்பு இருக்கு, நான் ஒரு வேலையை தேடிட்டு நான் தனியா போறதுன்னு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவ்வளவு நாள் வந்து மனைவியோட ஒரு ஸ்டெப்பா அவ பேசுறதுக்கும் காது கொடுக்காத இல்ல அதை சகிச்சுட்டு போகணும்னு சொல்லக்கூடிய கணவன் ஒரு முடிவு பண்றான். நம்ம 4 பேரும் போவோம், அப்பா அம்மாவை எங்க பக்கத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற மாதிரி அந்த கதை வரும். அதுல வந்து எனக்கு பல விஷயங்கள் வந்து அதுல கம்யூனிகேட் ஆறது வந்து ஒரு பெண் வந்து எப்படி சிந்திக்கிறா பாருங்க. பெண் வந்து அவ இருந்த சூழ்நிலை வேற, ஒரு நாட்டை பிடுங்கி நடுற மாதிரி தான் கணவன் வீட்டுல வருது. சோ பல பெண்கள் கிட்டத்தட்ட 99% பெண்கள் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தன்னுடைய சுயத்தை இழக்கிற மாதிரி தான் இன்னைக்கான சூழ்நிலைகள் இருக்கு. சோ அப்போ வந்து அந்த 68ல வந்து நினைத்ததை அவ வந்து சைலண்டா இருந்து அந்த பெண் சாதிக்கிற மாதிரியான அந்த கமலா பிங்கிற அந்த இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. ஸோ இப்படி வந்து அந்த பெண்ணிய கருத்துக்கள், ஏன்னா இன்னைக்கும் கூட பெண்கள் வந்து ஒரு விமன் டைரக்டர், அன்னைக்கு கூட லக்ஷ்மி வந்து ரேவதிக்கு வந்து ஒரு இதுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தேன். ஸோ அதுல வந்து லக்ஷ்மி வந்து பேசுறாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா ஒரு விமன் வருதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா லைஃப் பாய்ல இருந்து ஒரு டெக்னீஷியனும் வந்து ஒரு விமனுக்கு வந்து அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுன்னா அதுல மீறி வருதுங்கிறது சக்சஸ்ஃபுல்லா ரேவதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா எந்த ஃபீல்டை நீங்க எடுத்துக்கிட்டாலும், என் டாக்டர் வந்து ஆர்கிடெக்டா இருக்கா, அவ சொல்றான் அம்மா அந்த எலக்ட்ரீஷியனோ இல்ல இந்த கொளுத்து வேலை செய்யறவங்களோ இவங்களோ நம்ம சொன்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. அதே ஒரு மென் வந்து ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு என்ஜினியரோ சொன்னா அது வந்து வேற மாதிரி இருக்குமா. இந்த சமூகத்துல அப்படிதான் இருக்குங்கிறாங்க. ஆனா அது மிகப்பெரிய போராட்டம் தான். ஒரு பெண் எழுத்தாளரா எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ, ஒரு பெண் டைரக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ, ஆர்கிடெக்டா எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ, இல்ல ப்ரொஃபஷன் எந்த ப்ரொஃபஷன்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருக்கு. என்ன ரீசன்னா ஒரு விமனோட இன்கம்மை வந்து சப்ளிமெண்டரி இன்கமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த கோரைக்கிழங்கு தோன்றிய கொழுவன்னு சொல்லிட்டு ஒரு கதையில வந்து எழில்வரதன் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதுல என்ன நீங்க அநேகமா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, காலச்சுவடில் வந்தது அது. அது அந்த கதையில வந்து எப்படின்னா கல்யாணம் பண்ணி அவ போறா, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறா. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயங்கரமான சாம்பியன், கோல்டு மெடலிஸ்ட், அவ்வளோ டேலண்டட் அவர். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறா, ஹஸ்பண்டுக்கு தோசைன்னா உயிர். இவளுக்கு வந்து தோசையே வாக்க தெரியாது. ஒரு 2 மாசம் வந்து கடையில ஆர்டர் பண்ணி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்லயே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவ தோசை வாக்குறா. தோசை வாக்கும்போது உருண்டை உருண்டையா கருப்பு கருப்பு உருண்டையா தான் வருது, இவருக்கு தோசை கிண்டி கிண்டி போகுது. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து வந்து அது கொஞ்சம் சகிச்சுக்கிறான். அப்புறம் என்ன இப்படிதான் இருக்கு, தோசை கூட வாக்க தெரியாம அவனை வளர்த்துருக்காங்க, நீ என்ன அவ்வளோ கோல்டு மெடலிஸ்ட் அவ்வளோ சாம்பியன்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்றான். இவ வந்து சரி நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு தோசை வாக்க கத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பாட்டி கிட்ட சொல்றான், பாட்டி இந்த மாதிரி சொல்றாங்க, இன்னைக்கு வந்து உனக்கு தோசை வாக்க கத்து கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா பொதுவா ஆண்களுடைய குணம் எப்படின்னு சொன்னா கோரை கிழங்கு தோன்றிய கொழுவன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றான். அது எப்படின்னு சொன்னா ஒரு அம்மா வந்து விடோ, அவளுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வேணுங்கிற அத்தனையும் பண்றா இவ. ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த நிலத்துல உழுது அவனுக்கு தேவையானது எல்லாம் பண்ணி அவன் என்ன கேட்கிறாளோ அவளும் வாங்கி கொடுக்குறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா கிழங்கு வேணும், அது ஏதோ கிழங்கு வேணும்னு சொல்றான். சொல்லிட்டு இது பண்றான். அப்போ வந்து அவங்க அம்மாவால அது இது பண்ண முடியல. அப்போ வந்து பாட்டி சொல்றா, அவன் வந்து ஒரு இது பிக் பண்ணி மாதிரி ஆகி கொழுவன்னு சொல்றாங்க. அப்படி நிலத்தெல்லாம் அப்படி இது ரணகாம பண்ணி போட்டுறான். ஸோ ஆண்களோட புத்தி அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து 99% ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது 1% தெரியலன்னா அது ஏன் தெரியல என்று கேட்கக்கூடிய சமூகம். ஆனா இங்க இருக்கிற யாரும் அப்படி கிடையாது. பொதுவா ஓரளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலை வேற. ஸோ அப்ப அவ என்ன பண்றா, நம்ம வந்து இந்த தோசையே நம்ம வந்து ப்ரொஃபஷனா மாத்தினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தோசை கடை வைக்கிறான். அந்த தோசை கடை வச்சா அதுல கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான தோசைகளை வந்து அவ செய்யறா. செஞ்சு நல்ல ஊர்ல இருந்து தன்னோட மாமாவெல்லாம் கூட்டிட்டு வந்து நிறைய அதுலயே நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து ஒரு கடை வைக்கிறான். அந்த கடைக்கு ஒரு நாள் அவளோட கணவன் வரான், வந்து சாப்பிட்றான். கல்லால இவ உட்காந்துட்டு இருக்கான், உட்காந்துட்டு சாப்பிட்றான். இவ்வளவு ஒரு அருமையா நீ கடை நடத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டேன், நம்ம என்ன சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுல வந்து அழகா மார்கழி மாசம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கோலம் போட தெரியுமான்னு கேக்குறான். அதை கூட முடிஞ்சிருது. அப்போ அவ கோல புஸ்தகம் நம்ம எவ்வளவு போடுறதுங்கிறத பத்தி அவ யோசிக்கிறான். ஸோ அது எழில்வரதன் எழுதிய அந்த புக்கு வந்து அந்த கோரை கிழங்கு தோன்றிய அந்த கொழுவன்களா தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு காலம் நிறைய மாறிக்கிட்டு வருது. இப்ப எனக்கு வேணுகோபால் மாதிரி உங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு காலமும் மாறிட்டு வருது. பெண்களும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து we should think out of the box. நம்மளும் வந்து யோசிக்கணும், சமையல் ரூம்ல இருந்து எப்படி வெளியில வருது, அதுதான் நம்மளோட ராஜ்யம்னு சொல்லிட்டு நினைக்காம அதுல இருந்து எப்படி வெளியில வருதுங்கிற சிந்தனையை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை கொடுக்குதான்னு சொன்னா அந்த கல்வி முறை வந்து இன்னைக்கு கொடுக்கறது இல்லை. நிறைய இதுல வந்து நம்ம ஆயிஷா நடராஜனோட அந்த புத்தகத்துல வந்து ஆயிஷாங்கிற புத்தகத்துல வந்து அந்த குழந்தை கேள்வி கேட்கும், ஏன் வந்து ஒரு மேரி கியூரி மாதிரி நம்ம வந்து இந்தியால விஞ்ஞானிகள் நிறைய வரலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேள்வி கேட்கும். அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு இன்க்விசிட்டிவ் நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா அதுல அந்த கதாசிரியர் படைச்சிருப்பாரு. இந்த காந்தத்தை பத்தி வகுப்பெடுக்கக்கூடிய கிளாஸ்ல அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறான், ஒரு காந்தத்தை வந்து பல துண்டுகளா வெட்டினா அதோட வந்து ஈர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், அதுல ஏதாவது மாறுதல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறான். அந்த மாதிரி விஞ்ஞான பாடம் எது நடந்தாலும் உடனே லைப்ரரிக்கு போய் படிச்சு அதை அடிக்கோடிட்டு எனக்கு இது புரியல, இது இங்கிலீஷ்ல இருக்கு, இதை எனக்கு தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்கிறான்.
ஒரு வகுப்புலயும் அந்த மாதிரி கேட்கறது நிறைய ஆசிரியர்களால சகிச்சுக்க முடியல. அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. சித்தி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த சித்தி என்ன சொல்றாங்க, இவ எல்லா குழந்தைங்க மாதிரி இருக்க வேண்டியதானே, இவ ஏன் கேள்வி கேட்கிறா, இவ ஏன் லைப்ரரியில போய் படிக்கிறா, பாட புஸ்தகத்தை மட்டும் படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வகுப்பறையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்பறைகள் இருக்கு. அப்போ அந்த டீச்சர் சொல்றா, நீ இங்க வந்து உங்க குழந்தை ஸ்கூலுக்கு அதனால அனுப்ப மாட்டேங்கிறாங்க, மேக்ஸ் டீச்சர் அடிக்கிறாங்க. அவ 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 9ஆம் கிளாஸ் மேக்ஸ போடுறான். ஸோ அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு அவன். அதே மாதிரி வரலாற்று பாடத்துல வந்து கேள்வி கேட்கிறான், எல்லா பாடத்துலயுமே கேள்வி கேட்கிறான். ஸோ கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைங்களை விரும்புறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, அது சிபிஎஸ்சியா இருக்கட்டும், மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும், எந்த கல்வி முறையானாலும் அது விரும்புறது இல்லை. ஸோ அந்த குழந்தை கேள்வி கேட்கக்கூடிய குழந்தையா இருக்கா. இவ இந்த டீச்சர் சொல்லி உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நல்லா படிக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே ஸ்கூல்ல படிக்கிறா, இவன் நிறைய நல்லா என்கரேஜ் பண்றான். ஆனா வந்து அந்த என்ன அது இந்த கெமிக்கல் ஒண்ணு நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ அந்த நைட்ரஸ் ஆக்சைடு பத்தி பாடம் வருது. ஸோ அந்த பாடத்தை வந்து கேட்குறான். கேட்டுட்டு என்ன பண்றான், அடுத்த நாள் போயிட்டு இதுல ஸ்கூலோட பிளே கிரவுண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லாம் சொல்லிட்டு இந்த டீச்சரை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவளை தட்டி தட்டி எழுப்புறாங்க. இவ எழுந்துக்கல. பக்கத்துல வந்து ஒரு தவளை மல்லாக்க செத்து போய் கிடக்கு. ஸோ அந்த தவளைக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு அடிச்சா வலி தெரியாம இருக்கா, மரத்து போகுதான்னு நானும் எனக்கும் எந்த டீச்சர் அடிச்சாலும் வலி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டேன்னு சொல்றேன். அட பாவின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு அப்படியே ஒரு பூவை மாதிரி தூக்கிட்டு போறா. அந்த குழந்தை அங்கேயே செத்து போயிடுது. அப்போ அந்த குழந்தை சொன்னதை நம்ம வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞான ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் தமிழ் மொழிபெயர்ப்போட ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை அவங்க எழுதுறாங்க. எழுதி அந்த குழந்தைக்கு அதை வந்து சமர்ப்பிக்கிறார். ஸோ அப்படின்னு ஆயிஷாங்கிற நாவல்ல வரும். அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு கல்வி முறைகள் வந்து பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க வந்து ட்ரேட் யூனியன்லயே கூட நீங்க லீடர்ஷிப் எடுத்துக்கிறீங்க, நீங்க அதை தலைமை தாங்குறீங்க. நான் 8 மாசம் டிஸ்மிஸ்ல இருந்தேன். அந்த 8 மாசம் டிஸ்மிஸ்ல இருந்தா எத்தனை ஹஸ்பண்ட் வந்து அதை பொறுத்துப்பாங்க, எத்தனை மாமனார் எங்க மாமனார் மாதிரி வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு கல்வி முறையை வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறது இன்னைக்கு நம்ம பெண்ணிய இதுல வந்து நம்ம பாக்குறோம். அப்படி இதுன்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய இன்னைக்கு வரக்கூடிய இப்போ இது சு வெங்கடேசனோட வேள்பாரி படிக்கும்போது அவர் வந்து அதுல வந்து இந்த ஆதிரையை வந்து ரொம்ப உயர்வா வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய பெண் குழந்தைங்க 2 பேரையுமே வந்து ரொம்ப உயர்வா எழுதியிருப்பாரு சு வெங்கடேசனோட நாவல்ல. சு வெங்கடேசனோட நாவல் படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணும். பாரியை பத்தி வழக்கமா சொல்லுவாங்க, இது முல்லைக்கு தேர் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா பாரி வந்து என்ன பண்றாரு, நம்ம சாதாரண அந்த குறுநில மன்னர்களோட சொத்துக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய இதை பண்ணுவாரு. அதுல வந்து கொற்றவைன்னு சொல்லிட்டு பெண் தெய்வங்களை தான் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா வந்து அவர் இது பண்றாரு. ஸோ அந்த அந்த வேடுவர் குலம், அந்த மலையில இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய அந்த தெய்வங்கள் எல்லாமே பெண் வடிவங்களா தான் அதுல வந்து எழுதுறாரு. ஸோ அப்படி எழுதும்போது வந்து பாண்டியனுடைய பெண் பொற்சுவையை அவ்வளோ ஒரு உயர்வா எழுதுறாரு. ஸோ எழுதுன அந்த வேள்பாரி நாவல் வந்து என்னை ரொம்ப இப்போ சமீபத்தில் படிச்சதுல வந்து நான் ரொம்ப மனசு விரும்பி படிச்ச நாவல். 2 வால்யூமா அது வந்து இருந்தது. அது படிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து நான் வேர்கள்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஹெலியோட வேர்கள் இதை படிச்சேன். வேர்கள் அநேகமா எல்லாரும் கோத்ரூ பண்ணிருப்பீங்க. ஏன்னா அந்த வேர்கள் நாவலும் வேள்பாரிக்கு எனக்கு நிறைய சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருந்தது. வேர்கள் வந்து அலெக்ஸ் ஹெலி எழுதும்போது அந்த ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய அந்த மக்களை வந்து எப்படி அடிமை மக்களை அமெரிக்கால வந்து வளம் கொழிக்கக்கூடிய நாடா மாத்த கேப்டிவா பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களோட சொத்துக்களையும் சேர்ந்து பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ அதுல இருந்து பிடித்து வரக்கூடிய கைபரா குந்தா கிண்டேங்கிறவர் தான் அதுல வந்து இந்த வேர்களோட ஹீரோ. அந்த ஹீரோவை அமெரிக்காவுக்கு கொண்டு வராங்க. இது வந்து 1977 எழுதப்பட்ட நாவல். ரொம்ப அதிகமாக வித்து போன நாவல். 2 சைமல்டேனியஸா படிக்கும்போது நிறைய சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. வேள்பாரியில எப்படி வந்து அந்த மலைவாழ் மக்களோட சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பாரி இது பண்ணதா வெங்கடேசன் எழுதுறாரு. இதுல அப்படி அந்த சாதாரண வந்து அந்த கருப்பின மக்களை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வராங்க. அந்த மக்களோட சொத்துக்களையும் சேர்த்து கொள்ளையடிச்சு கொண்டு வராங்க என்று இந்த 2 நாவல்லையுமே வரும். அதுல வந்து அந்த அலெக்ஸ் ஹெலியோட நாவல் வந்து சீரியஸா வந்து ஒளிபரப்பப்பட்டது. நம்ம வந்து பாரக் ஒபாமா வந்து அதிபர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதலா இருந்தது அந்த நாவல்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த ரூட்ஸ்ங்கிற அந்த சீரீஸ் வந்து சொல்லுவாங்க. ஃப்ளைட்டை கூட ரீஷெட்யூல் பண்ண வரலாறே அமெரிக்காவில் கிடையாது. ஆனா இந்த சீரீஸ் வந்து ஒலிபரப்பாகக்கூடிய சமயத்துல வந்து ஃப்ளைட்ஸே ரீஷெட்யூல் பண்ணாங்க டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட்ஸ்ங்கிற நாவல்ல வந்து அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து நாங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க, நாங்க ஆப்பிரிக்கால இருக்கும்பொழுது இங்க வந்து எங்களுடைய மதம், இனம், நிறம், என்னுடைய சித்தியின் கண்கள் ஏன் பழுப்பு நிறமாக இருக்கிறது, எங்களுடைய அத்தையின் முடி ஏன் சுழாக இருக்கிறது, கருப்பும் சிவப்பும் இல்லாமல் பழுப்பு நிறமாக நாங்கள் ஏன் இருக்கிறோங்கிறதுல கடத்திடுறாரு எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அனைத்தையும் இழந்து வந்து நாங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கால வந்தோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த இப்ப சமீபத்துல படித்த அந்த வேர்கள்ங்கிற நாவல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உலுக்கி போடக்கூடிய ஒரு நாவலா இருந்தது. நம்ம ஒரு விஷயத்த படிக்கும்போது அது வந்து நமக்கு அது கூடவே தொடர்ந்து வரக்கூடிய அந்த தன்மை வந்து பல நாட்கள் அதை பற்றிய சிந்தனை, பல நாட்கள் அதை பற்றிய ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்தலைன்னு சொன்னா அந்த நாவலையோ அந்த கதையையோ நம்முடையதாக அது உணர வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுல எனக்கு சமீபத்துல படித்த அந்த இதுல கிடைச்சது. இப்படி பல புத்தகங்களை வந்து நம்ம படிக்கும்போது அது நமக்கு பல உணர்வுகளை ஏற்படுத்துது. பொதுவா வந்து நம்ம காதல் வயப்படும் போது நம்ம இதுல வந்து ஒரு பாட்டு வரும், மதராஸ் பட்டினத்துல ஒரு பாட்டு வரும், வேரின்றி விதையின்றி விண்தூவும் மழையின்றி இவன் தோட்டம் பூ பூக்குதுன்னு சொல்லும், அந்த பாட்டுல வரும். சோ அது வந்து காதல் வயப்பட்ட போது அந்த வந்து எதுவுமே இல்லாம தோட்டம் பூ பூக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ படிப்பின் பால் நம்ம வந்து காதல் வயப்படும் போது, படிப்பு வசப்படும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சமூகத்துல இது நடக்கும். ஸோ அந்த நடக்கக்கூடிய அனுபவம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே அந்த வாசிப்பு அனுபவம், அந்த வாசிப்பு அனுபவத்துக்கு வந்து நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அது பெண்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். நிறைய பேர் வந்து கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் படிக்கிறதுங்கிறது வந்து படிக்கிறதா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், அப்ப அம்மா சமையல்லாம் பண்ணிடுவாங்க, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, இப்ப நம்ம தானே எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, அதனால படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது வழக்கமா ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா சில பெண்கள் பார்க்கும்போது ட்ரெயின்ல வந்து அந்த இதுல இருந்து தாம்பரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரக்கூடிய அந்த இதுல வந்து புக்கு படிக்கிறக்கூடிய வழக்கம் வந்து சில பேருக்கு இருக்கு. லைப்ரரிக்கு போய் புக் எடுக்கக்கூடிய பழக்கமும் செக்ரட்டேரியட்ல நாங்க நிறைய பெண்கள் வந்து எடுத்து படிக்கிறாங்க. வேள்பாரி வந்து 10 காப்பி இருந்தது, ஆனா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அப்படி ஒரு சர்க்குலேஷன் போயிட்டு இருந்தது, நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி. சமீபத்துல நாங்க ஒரு இடத்துக்கு போன ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப யூத்து தான். அவர் சொன்னாரு, நிறைய அவர் பேசும்போதே அவரோட வார்த்தைகளே ரொம்ப செழுமையா இருந்தது. இப்ப வேணுகோபால் கேட்டாரு, ரொம்ப அழகா பேசுறீங்களே அப்படின்னு. ஆமாங்க, ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தேன், ஆனா அதுல கொஞ்சம் சிக்கல் இருந்தது, நான் அந்த வேலையை விட்டுட்டு ஆட்டோ இதுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு வந்து மனசுக்கு அப்பெல்லாம் ஆறுதல் கொடுத்தது வந்து ஒரு ஆட்டோல டிராவல் பண்ண ஒருத்தர் சொன்னா, நீ பொன்னியின் செல்வன் படின்னு சொன்னாரு. இல்ல எனக்கு அவ்வளவா தமிழ் தெரியாது, நான் அவ்வளவா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா நீ படி, உன்னால படிக்க முடியும்னு சொன்னாரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 பக்கம் படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 வால்யூமையும் நான் ஒரு மூச்சா உட்காந்து படிச்சேன். இன்னைக்கு பல புத்தகங்கள் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஓட்டக்கூடியவர் சொன்னாரு. ஸோ அந்த வாசிப்புங்கிறது பல தளங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு செழுமைப்படுத்துதுங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. எப்படி வந்து இன்னைக்கு காலையில இந்த கோலமாவு, கல்லு கோலமாவு தள்ளிட்டு வர ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து அந்த ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த கல்லு மாவு, எப்படி ஒரு பெண் தள்ளிட்டு வரான்னு பார்க்கும்போது அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனா அதை வந்து இருக்கும்போது அதுக்குள்ளேயே சின்ன ஒரு பிள்ளையார் வச்சிருக்காங்க, அதுக்குள்ளேயே 2 பூவை சொருகி வச்சிருக்காங்க. இது அவங்க இது ப்ரொஃபஷன் வந்து ஒரு குப்பை அள்ளுறவங்க வந்து அவ்வளவு அழகா அந்த குப்பை வண்டியை வச்சிருக்காங்க. ப்ரொஃபஷன் வந்து எப்படி எல்லா ப்ரொஃபஷனையும் ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும்போது, எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்பொழுது, எல்லாவற்றையும் வாசிக்கக்கூடியதுங்கிற ஒரு தன்மை வரும்பொழுது எல்லாமே நமக்கு வசப்படுங்கிறது தான் அந்த வாசிப்பு வந்து நமக்கு வந்து பல்வேறு இதுல இருந்து மீண்டவங்க வந்து நமக்கு அதுல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வாசிப்பு அனுபவத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய ஏற்படுத்தும் போது, ஏன்னு சொன்னா இன்னைக்கு வாசிப்புங்கிறது வந்து இன்னைக்கு சூசைடல் டெண்டன்சி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. எது இருந்தாலும் அவங்களுக்கு நோங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல குழந்தைங்களுக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். இன்னொன்னு அவங்கள வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு படிக்கிறதுங்கிற டெண்டன்சி வர மாட்டேங்குது. இது ஈஸியா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் ஷார்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு மனசு ஓடுற அளவுக்கு படிப்புல ஓட மாட்டேங்குது. ஒரு புத்தகத்தை படிக்க நம்ம ஜென்ரேஷன் படிக்கிற மாதிரி அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லை, எல்லாம் தலைப்பு செய்தே ஷார்ட்ஸ்ல வந்து அது
போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்ப எதுவுமே நோன்னு சொல்றதுன்னா அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அப்ப இல்லைன்னு சொன்னா உடனே இன்னொரு எண்டுக்கு போறது. ஸோ அதை தடுப்பதற்கும் இன்னைக்கு வந்து வாசிப்புங்கிறது வந்து உதவியா இருக்கும். இன்னைக்கு பள்ளிகள்லயுமே வந்து இந்த நூலகங்கள்ங்கிறது நம்ம படிக்கும் போதெல்லாம் இருந்தது, ஸ்கூல்லயே லைப்ரரி இருக்கு. இப்ப அந்த லைப்ரரி கிளாஸோ மாரல் கிளாஸோ வந்து வேற மேக்ஸுக்கோ சயின்ஸுக்கோ எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில புத்தகத்தை தவிர வெளியில இருக்கக்கூடிய வாசிப்புங்கிறது கிடையாது, படிப்புன்னு சுருங்கிடுச்சு. வாசிப்புங்கிறது இன்னைக்கு படிப்புன்னு சுருங்கிடுச்சு. ஸோ அப்படி அந்த வாசிப்பு வசப்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து இந்த குவிக்கம் மாதிரியான இந்த அமைப்புகள் வந்து நீங்க நிறைய குறுநாவல்கள்லாம் இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை குறுநாவல்கள் கொண்டு வரீங்க, இப்படி ஒரு வாசிப்பு இதை ஏற்படுத்துறீங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. இப்படி பல நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தணும். அதற்கு எனக்கு இன்று அளிக்கப்பட்ட வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு நிமிடம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்ட்டு. இவ்வளவு நேரம் நீங்க கட்டாயம் பேசணும்னு சொல்லியிருந்திருக்கலாம். எவ்வளவு நேரம் பேசுங்கன்னா அவங்களுக்கு ரைட், ஓகே. ஆனா அதை படிச்சதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது எனக்கு என்னன்னா, அப்கோர்ஸ் ரொம்ப இயல்பா நிறைய இலக்கியங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் என்ன செய்யும், அதுவும் வந்து சந்தோஷமான தருணங்களை காட்டிலும் ஒரு சவாலான தருணங்களில் புத்தகங்கள் நமக்கு என்ன செய்யும், அதுவும் நல்ல புத்தகங்கள் என்ன செய்யும், நமக்கு தேவையான மனோதைரியத்தை கொடுக்கும், வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பாதையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். கூட வந்து அதாவது ஒரு நேர்மறையா நம்ம அதை பேஸ் பண்ணலாம், எல்லாமே சகஜம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எவ்வளவு அழகா சொன்னாங்கல்ல. அதான் பிறகுதான் அப்படி அவங்களுக்கு அந்த அந்த இதை சொல்லும் போதே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், புத்தகங்கள் யாரெல்லாம் படித்தாங்க. நம்ம சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்ட பல தலைவர்கள் எல்லோருக்கும் நேர்வு தெரியும். பிறகு எனக்கு பார்த்தா ஜெயபிரகாஷ் உட்பட பல தலைவர்கள், பல்வேறு கருத்தோட்டங்களை கொண்ட பல தலைவர்களும் சிறையில் இருந்த பொழுது புத்தகங்கள் தான் துணை இருந்தது. அதுலயும் வந்து நம்ம இவரு நேரு வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவை பீம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, புக்ஸ் ஆர் மை ஒன்லி கம்பேனியன் ஜெயில இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை பற்றிய நமக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். இன்னைக்கு அவங்க சொன்ன அந்த வாசிப்பு, அதை ஒட்டி வந்து வாசிப்பில் வந்து அவங்க இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். வாசிப்பு அந்த இலக்கியத்தில் கூட கடந்த ஒரு 20 வருடமாக வந்து பெண் கதாபாத்திரங்கள் எப்படி மாறிட்டு வராங்க, பெண் எழுத்தாளர்கள் எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட இது பண்ணிக்கலாம். இதை கூட நமக்கு இருக்கிற நேரத்துல ஒரு சின்ன கலந்துரையாடல் கூட வைத்துக் கொள்ளலாம். அவங்க ஜூம்ல இருக்கிறவங்க பேசி கேட்கறதுனா பேசலாம். இப்போ அவங்களுக்கு இந்த நான் இங்க வந்து ஸ்பீக்கர்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமா இது வந்து நிறைஞ்ச கூட்டமா தான் இருக்கு. எல்லாரும் வாசகர்கள் பிளஸ் எல்லாரும் கருத்து சொல்றவாளும் இருக்கா. ஒரு எழுத்தாளர்னு சொல்ல முடியாது, நான் மொழிபெயர்ப்பாளர். என்னுடைய கதையை பத்தி ராஜேஸ்வரி சொன்னது ஏற்கனவே அவங்க என்னோட சிறுகதையை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை புக் ஃபேர்ல. ஸோ என்னுடைய கதைகள் அவங்களுக்கு இவ்வளவு ஈர்த்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷம். முக்கியமா ரங்கநாயக் அம்மாங்கிற எழுத்தாளர் பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அந்த எழுத்தாளர் பத்தி சொன்ன அந்த கதை கமலா பிஏ நீங்க வாசிச்சு பாருங்க. நிஜமாவே அந்த கதை வந்து 68 எழுதப்பட்ட நாவல். அது இப்பவும் இந்த பெண்கள் வந்து பிறந்ததுல இருந்து புத்தாத்துக்கு போறச்ச அவ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புதுசா ஒரு செடி அந்த பக்கம் கொண்டு போய் வச்சுட்ட அவளை அந்த தன்னை நிலைப்படுத்திக்கணும். அதுக்கு அந்த பூந்த மனுஷா வந்து சப்போர்ட் கொடுக்கணும். முக்கியமா கணவன், முக்கியமா மாமனார் மாமியார் எல்லாம் டீ போட்டு பேசுறதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல. 68 நடக்கிற கதையை சொல்றேன் நான். இப்ப எல்லாம் வந்து கொண்டாட்டியே ஹஸ்பண்டே டா போட்டு கூப்பிடுற அது வேற விஷயம். ஒரு மரியாதையா கூப்பிட்டுக்கணும். அதே மாதிரி அவ வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அந்த மாமனாரோட பద్ధதி எல்லாம் அவளுக்கு பிடிக்காது. இப்படி கொஞ்சம் இதுவா இருக்கலாமே, நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறா, தன்னோட அண்ணியை எவ்வளவு நன்னா பேசுற, அம்மான்னு தானே கூப்பிடல, இவ மட்டும் அடியே. அது கமலாங்கிறதே அவ தெலுங்குல வந்து அந்த பேர் வந்து சதுவுக்குன்ன கமலா. அதாவது அந்த காலத்துல படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவ வந்து டிகிரி படிச்சிருக்கா, ஹஸ்பண்டோட அவ படிச்சிருக்கா. பட் அந்த காலத்துல அவ வேலைக்கு போல. அதுதான் அப்புறமா தன்னுடைய புரட்சிக்கு என்ன பண்ணாலும் வெளியில இந்த குழந்தை பொன் குழந்தை அழிச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. தான் வீட்டை விட்டு போறச்ச முதல்ல ஒரு பையன் ஓகே, அடுத்தாப்புல பொண்ணு, அதுக்கப்புறமா ஒரு பையன் பிறக்கிறது. அவ வீட்டுல புருஷ குழந்தையில கொண்டாடுற மாதிரி இந்த பெண் குழந்தைய கொண்டாட மாட்டான்.
அதுதான் அவ சொல்ற, இந்த வீட்டுல இந்த பெண் குழந்தைக்கு இது கிடையாது, அதனால நான் இந்த குழந்தை அழிச்சுட்டு போயிட்டேன். நீங்க நீங்க உங்க அம்மா அப்பாவோட நீங்க பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்லிடுவான், நான் வேற வீடு கிளம்பி போயிடுவான். சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ எல்லாம் உங்க சாமான் எல்லாம் பேக் பண்ண அப்படிமா. சரி ஹஸ்பண்ட் நம்மள வெளியில அனுப்புறதுக்கு தான் ரெடியா இருக்காருன்னு நினைச்சுப்பான். அப்புறம் பார்த்தா அவன் சொல்லுவான், நான் வேற வீடு பார்த்துட்டேன், அம்மா பாட்ட சொல்லுவான், நான் என் பொட்டாட்டி குழந்தைகளோட நான் தனியா போறேன், நான் தனியா இருந்து உங்களை பாத்துக்கிறேன். இதுல அந்த அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் பிளஸ் வாழ்க்கை எதிர்பார்க்கல இத. அப்பதான் அவ சொல்லுவா, இப்பதான் அவன் மதுமூர்த்தி இவள தன்னுடைய கணவனா நிக்கிறான். இது வரைக்கும் ஒரு இந்த அப்பா அம்மா கடங்க அவளை எதிர்த்து பேச மாட்டான். அது ஒரு என்ன நல்லத்தனம்னு நினைச்சுக்கிறான். பொண்டாட்டியோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் புரிஞ்சுக்காதவன் இதுல இந்த காதல் கல்யாணம் வேற இது. அதனால காதல் கல்யாணம்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது காதல் கல்யாணம் இல்லை. எதிர்காலத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து நோக்கிறது தான் காதல் கல்யாணங்கிறது தான் அவங்க சொல்ற பாயிண்ட். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாசித்தல் அனுபவம் தான் எனக்கு கொடுத்தது. எனக்குன்னு ஒரு தனித்தன்மைன்னு சொன்னாக்க இதுதான் வாசிச்சல் அனுபவம் தான் எனக்கு இப்போ நம்மளால ஒரு 4-5 வார்த்தை நம்மளால பகிர்ந்துக்க முடியாது. ரியலி ராஜேஸ்வரி, நீங்க அந்த கதையை சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மொழிபெயர்ப்பாளர் வேணுங்கிறது என்ன ஒரு ரீச் ஆகுது தானே. రియలీ ఐఎమ్ వెరీ హ్యాపీ. ఇంకెవరైనా మాట్లాడాలంటే మాట్లాడండి, నేను తెలుగులో కూడా మాట్లాడతాను. எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான சொற்பொழிவு அப்படின்னு நிச்சயம் சொல்லலாம். இந்த சபை இந்த சபை ரொம்ப நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது எத்தனை பேர் உட்கார்ந்திருந்தா சபை நிறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பார்வை. ஆனா ஒரு பேச்சாளர் தன்னுடைய பேச்சால் அரங்கத்தை முழுவதுமாக, இங்கே இருக்கும் அரங்கத்தை தவிர இதை தாண்டி அங்கே நீங்கள் எல்லாம் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த அறைகளில் கூட இந்த பேச்சு நிறைந்திருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இது எனக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. நான் அவ்வப்போது இந்த கூட்டத்துக்கு வரும்போது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தலையில் எண்ணும் வழக்கம் உண்டு. இன்று 10 பேர் வந்திருக்கிறார்களா, 12 பேர் வந்திருக்கிறார்களா? எதற்கும் அசந்து கொடுக்காமல் கிருபானந்தன் அவர்கள் எப்படியாவது இந்த தொடர் சங்கிலியாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டே செல்வது, எங்கிருந்து வருகிறது இந்த உற்சாகம் என்று நான் ஒவ்வொரு முறையும் நிறைத்துக் கொள்வேன். அரங்கம் நிறையவில்லையே என்று என் பார்வையெல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதிலேயே இருந்தது. இன்று என்னுடைய பார்வையை முற்றிலுமாக ராஜேஸ்வரி அம்மாவின் பேச்சு மாற்றிவிட்டது. நிச்சயமாக இந்த அரங்கம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. முதலில் அவர் தொடங்கியதிலிருந்து கடைசி வரை தங்கு தடையில்லாமல் அவர் பேசியது மிகவும் ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. பேசலாம், நமக்கும் பேச தெரியும். நாம் நிச்சயம் அதற்காக தயாரிப்புகளில் ஈடுபட்டு நாமும் ஓரளவு பேசலாம். ஆனால் இப்படி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் இப்படி பொழிய முடியுமா? அதுவும் இயல்பாக பேசும் ஒரு பேச்சு, எந்த பாவனையும் இல்லாமல் இயல்பாக பேசும் ஒரு பேச்சு. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், இந்த அம்மா பேச வரும்போது அவர் ஒரு தொழிற்சங்கவாதி என்ற ஒரு பிம்பம் தான் என் மனதில் இருந்தது. அப்படியான ஒரு பிம்பத்தை நம்முடைய வேணுகோபால் அவர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். நமக்கு அவர் பயந்தாரோ இல்லையோ நம்மளை எல்லாம் பயமுறுத்தி வைத்திருந்தார். அதனால் வாசிப்பை பற்றி அவர்கள் பேச போகிறார் என்றதும், வாசிப்பு என்ற ஒரு தலைப்பை வைத்து தன்னுடைய தொழிற்சங்க அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அந்த அனுபவங்கள் எதுவும் இல்லாத நமக்கெல்லாம் அது ரொம்ப அந்நியமாக இருக்குமே என்றெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்படி எதுவும் இல்லாமல் வாசிப்பு, அந்த வாசிப்பை பற்றியே பேசி, அந்த வாசிப்பு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதித்தது, எப்படி உருவாக்கியது, எப்படி தடைகளை எதிர்கொள்ள செய்தது என்பதை மிகவும் இயல்பாக அருமையாக பேசினார் நம்முடைய ராஜேஸ்வரி மேடம். அதற்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இப்படி ஒரு தலைப்பு, வாசிப்பு அனுபவம், இதை குவிகம் ஒரு தொடர் சங்கிலியாக கூட இந்த நிகழ்ச்சியை நடக்கலாம். ஏனென்றால் நம்மில் பலர் எழுத்தாளர்கள். அதனால் நாம் எழுத்து 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 என்ற ஒரு கோணத்திலேயே சிந்திக்கிறோம்.
எழுத்தாளர்களை பேட்டி கண்டிருக்கிறோம். எழுத்தாளர்கள் தங்களுடைய நூல்களை பற்றி பேசுகிறார்கள். அதற்கு பதிலாக வாசிப்பு, எழுத்தை விட பெரிய விஷயம் வாசிப்பு தான். அப்படி நமக்கு தெரியும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால். ஆனால் எழுத்தாளர்களா நாம் அந்த எழுத்து என்ற இதிலேயே குறுகி விடுகிறோம். நம்முடைய எழுத்து, அதை வெளியில் கொண்டு வருவது, அதை பற்றி பேசுவது, அதை பற்றி 4 பேர் சொல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பது, நம்மை பாராட்டுவார்களா என்று எதிர்பார்ப்பது, இப்படியே நினைத்து நம்முடைய உலகம் எழுத்துக்குள் அடங்கி விடுகிறது. அதற்கு பதிலாக வாசிப்பு தான் இறக்கிறது. நம்முடைய எழுத்து என்பது மிகவும் சின்ன விஷயம். ஆனால் உலகத்தில் பலர் எழுதி அதை நாம் வாசிக்கும் போது அந்த எழுத்து, அந்த வாசிப்பு நம்மில் தாக்கம் ஏற்படுத்தும் போது அது நம்மை மாற்றுகிறது, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றுகிறது. ராஜேஸ்வரி மேடம் போன்றவர்கள் பேசும் பேச்சை கேட்கும் போதுதான் நமக்கு தெரிகிறது, எழுத்து வாசிப்பு என்பது பொழுதுபோக்கு அல்ல. நம்மில் பலருக்கும் பொழுதுபோக்காகத்தான் வாசிப்பு இருந்திருக்கிறது. அவர்களுக்கும் ஆரம்பத்தில் அம்புலி மாமா வாசித்தேன் என்றுதான் சொன்னார்கள். அப்படி தொடங்குகிறது. பலர் கடைசி வரை இப்படிப்பட்ட எழுத்துக்களையே ரசித்து அந்த எழுத்துக்குள்ளேயே சுருங்கி விடுகிறார்கள். சிலர் எழுத்தினால், வாசிப்பினால் பாதிப்பு ஏற்பட்டு தங்களுடைய உலகங்களை விரிவாக்கிக் கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை ஒரு முனைப்போடு செயல்படும் விதம் மாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் மகா மனிதர்களாக உருவெடுக்கிறார்கள் என்பதுதான் நான் தெரிந்து கொண்ட விஷயம். 2 விஷயங்கள் நான் பார்க்கிறேன். ஒன்று, மற்ற மனிதர்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்பு, நம்மை உயர்த்தும் மனிதர்கள், அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நானும் ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் நான் மனிதர்களால் பாதிக்கப்பட்டே பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னை மாற்றி இருக்கிறார்கள். புத்தகங்கள் படித்தாலும் புத்தகங்களுடைய மனிதர்கள் என்னுடைய அருகாமையில் இருக்கும் மனிதர்கள் என்னை பாதித்திருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக இருக்கும் போது, அவர்கள் என்னை அரவணைக்கும் போது என்னையும் அவர்கள் மாற்றி சென்றிருக்கிறார்கள். புத்தகங்களும் அப்படிப்பட்ட அதே தன்மையை கொண்டவை. சிலர் புத்தகங்களால் பாதிக்கப்பட்டு புத்தகங்களால் வளர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார் ராஜேஸ்வரி அவர்கள். நாம் எல்லோரும் இந்த வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை குவிகம் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ராஜேஸ்வரி அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து பல மேடைகளில் வாசிப்பு அனுபவத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு 1000 விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பல வெற்றிகளை நீங்கள் தேடி இருக்கலாம். ஆனால் இப்போதிலிருந்து மீதி இருக்கும் நாட்களில் நீங்கள் சொன்னீர்களே குழந்தைகள், அவர்களை உருவாக்குவதற்காக பெரிய சங்கடங்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பள்ளியாக சென்று, கல்லூரிகளில் சென்று, மற்ற இடங்களில் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. இதை எப்படி சுவையாக, எப்படி அவர்களுக்கு எடுத்து செல்லலாம், இன்னும் வாசிப்பு எப்படி விரிவாக்கலாம், இப்படி ஒரே ஒரு சிந்தனையோடு நீங்கள் மீதி நாட்களை செலவிட்டால் எங்களை போன்றவர்களுக்கு வரும் காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி இன்னைக்கு பேசினது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வாசிப்பு அண்ட் படிப்பு, இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அவங்க வாசிச்ச புத்தகங்கள், அவங்க வாழ்க்கையில எதிர்கொண்ட சவால்கள், அவங்களுக்கு டிப்ரெசிவா இருந்த போது கூட அதுல இருந்து மீண்டு வந்தது, இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தவங்களை காப்பாத்தினது, அவங்களோட பேசினது, அவங்களுக்கு வழிகாட்டினது, இதெல்லாமே ரொம்ப சுவையான ஒரு அனுபவங்கள். அது அந்த வாசிப்பும் அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் அனுபவமா சேர்ந்து மிக அருமையான, தங்கு தடை இல்லாத, சுத்தமான தமிழ்ல ரொம்ப அழகான உச்சரிப்போட இனிமையா பேசுறாங்க. அவங்க சொன்ன புக்குகள் பலதெல்லாம் நான் படிச்சிருப்போம், சிலதெல்லாம் விட்டுருப்போம். ஆனாலுமே அந்த படிப்பு வாசிப்பு இது 2க்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன இடைவெளி அவங்க சுட்டி காமிச்சது மிக மிக நன்றாக இருந்தது. அவங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம் ராஜேஸ்வரி, மிக அருமையான உரை. நான் உங்கள் தலைப்பு கேட்டோன்னு நினச்சேன், வாசிப்பு சாளரம் தான் சொல்லுவாங்க, நிறைய சாளரங்களை திறக்கிறது, ஜன்னல்களை திறக்கிறது அப்படின்னு. நீங்கள் வாசல்னு சொன்னப்புறம், நீங்கள் பேசினப்போ தான் புரிஞ்சுது
பெரிய பெரிய கதவுகளை திறந்து வீடுகளை திறந்து மாளிகைகளை திறக்கிறது. அந்த மாதிரியான வாசிப்பு அதை தேடி தேடி நீங்கள் வாசித்து அதை அனுபவித்து எங்களுக்கெல்லாம் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. இவ்வளவு வாசித்து உங்கள் கூடயே ஒரு எழுத்தாளர் எஸ்விவி இருக்காரு, நீங்கள் இன்னும் ஏன் எழுதலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும், எழுதணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச பதில் சொல்லுங்கள். வான்மதி மேடம்க்கு நன்றி. நீண்ட நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் மேடம். ராகவன் சார் வந்து இப்போ நீங்க கேள்வி கேட்கறது வந்து நிஜமாவே அது இருக்கு. நம்ம போராட்ட அனுபவங்கள் வந்து நிறைய 2003 அதுக்கு முன்னாடி வந்து உழைக்கும் பெண்கள் அமைப்புலயே நிறைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய தூண்டுதலா இருக்கு. கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்றுவேன். உங்களோட கோரிக்கையை வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ரொம்ப நன்றி. நான் இதுல வந்து சொல்ல விட்ட ஒரு விஷயம் வந்து பெண் எழுத்தாளர்கள் பத்தி நான் சொல்லல. அம்பை மாதிரி பெண் எழுத்தாளர்கள்லாம் என்னை வந்து ரொம்ப ஆக்ரோஷிச்ச விஷயமா படிச்சது வந்து வெளிப்பாடுங்கிற ஒரு நாவல்ல வந்து அது எனக்கு ரொம்ப சிறுகதை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதை. அதை சொல்லணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டேன். அவ வந்து டெல்லியில இருந்து ஒரு பெண் வந்து பெண்ணுடைய வெளிப்பாடுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதணுங்கிறதுக்காக திருநெல்வேலிக்கு வரா. வந்துட்டு கூட வந்து முருகன் ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வர்றாரு. இங்க காவிரி ஆத்துல இதுல தாமிரபரணி ஆத்துல குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லை எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததும் அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்றான். எந்த ஆத்துல குளிக்காம இங்க வந்து குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவ வழக்கப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிங்க அப்படிங்கிறா. அது அவளுடைய பழக்கப்படி. அவளுக்கு பார்த்தா கட்டுக்கட்டா கூந்தல் இருக்கு. அந்த வீட்டுல இருந்து தோசை சுட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்து பெண்ணுக்கு இவ வந்து பாஃப் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நல்லா அரப்பு வச்சு தலையை தேய்ச்சி குளிச்சாதான் முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாணியில அவ சொல்றான். சொல்லிட்டு தோசை சுட்டு எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு சூடு ஆறி போச்சுன்னா பிடிக்காது, அப்பப்போ சுட சுட போடணும். சொந்த மாமா தான், இருந்தாலும் ரொம்ப முன்கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். இப்போ இவன் வந்து பெண்ணுடைய இதை பத்தி எழுதுறதுக்காக வந்துட்டு அதை வந்து அவ யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இதெல்லாம் செவுத்துல கரியில கோடு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, எவ்வளவோ தோசை சுட்டேன் இது வரைக்கும் சொல்லிட்டு நான் கோடு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சோ அவ உலகம் எப்படி இருக்கு பாருங்களேன். 14 வயசுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுல இருந்து சோறு பொங்குற ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அவ உலகம் அவ்வளவுதான். சோ அவளுக்கும் குழந்தை பிறந்து அதுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ கேட்கிறான், உங்களுக்குன்னு ஆசைகளே இருந்தது இல்லையா அப்படின்னு. இருந்துச்சு. ஸ்கூல்ல படிக்கும்போது திருச்செந்தூர்ல போய் கடலை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்பப்ப கனவுல வரும், நீல கலர்ல வரா மாதிரி அலை வரா மாதிரி கனவுல வரும். இவங்க கிட்ட சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, பலார்னு இவர் முருக பக்தராச்சா பலார்னு ஒரு அறம் விட்டாரு. இப்படிலாம் ஆசையெல்லாம் பொம்பளைங்கள் இருக்கக்கூடாதுன்னு. சரி அதோட என் ஆசை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். இது முடிஞ்சது. வேற ஒரு இதுக்கு போறா. நிறைய இடங்களுக்கு சுத்தி பாக்குறா. இரவு வந்து இன்னொரு வீட்டுக்கு போறான். போயிட்டு அங்க ஒரு பெண், திருமணமாகாத பெண், அவ வந்து அண்ணா அண்ணி கூட இருக்கா. அண்ணா அண்ணி கீழே இருக்காங்க. இவன் மாடியில போய் அந்த திருமணமாகாத பெண்ணோட உரையாடுறான். உரையாடும் போது அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறான், உங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறான். கொடுக்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த பெண் என்ன சொல்றாங்க, பிடிக்காத கணவனா இருக்கும். வீட்டுக்காரரோட நான் கடத்தரவுக்கு போய் எனக்கு பிடிச்ச சேலையை நானே வாங்கிப்பேன், அப்படிப்பட்ட இதுதான் வேணும். இப்ப வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, போனா கல்யாணம் ஆகி கணவனோட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றான். சோ அவ வந்து இது வந்து வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு எழுதும் போது பெண்கள் எப்படி இருக்காங்கிறத வந்து எழுதுறாங்க. பெண்ணுடைய வெளிப்பாடு, பெண்ணுடைய உலகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வராங்க. டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோர்டிங்ஸ் இருக்கு. அதுல நீல கலர்ல ஒரு பெரிய அலை வரா மாதிரி இருக்கு. அந்த அலையிலேந்து திமிங்கலங்களா வரா மாதிரி அவளுக்கு இருந்தது. சோ அப்ப பெண்ணினுடைய உணர்வுகள் விழுங்கப்பட்டு காலங்காலமாக அவளுக்கு எந்த வெளிப்பாடுமே அவளுடைய வெளிப்பாடாக இல்லாமல், சுய வெளிப்பாடாக இல்லாமல் இருக்கு. அவ வந்து உணர்ற மாதிரி அந்த வெளிப்பாடுங்கிற வந்து கதையில வந்து அம்பை எழுதியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த பெண்ணிய எழுத்துக்கள் எல்லாம் படிக்கும்பொழுது இன்னைக்கான நம்ம நிறைய ஃபார்வர்டா நிறைய டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஒரு வந்து கல்பனா சாவ்லாக்கு அடுத்தது வந்து இப்போ போனாங்க இல்லையா நம்ம பெண்ணு சுனிதா வில்லியம்ஸ், எத்தனை மாதங்கள் இருந்திருக்காங்க விண்வெளியில.
அவங்களோட உடல் எடை குறைந்து 1008 ஹெல்த் காம்ப்ளிகேஷன், அத்தனையும் ஒரு சேலஞ்சிங்காக அவங்க இருந்திருக்காங்கன்னா, பெண்ணினுடைய ஹைட் வந்து நமக்கு வந்து அது ஆண்களுடைய சப்போர்ட் இல்லாம, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம, ஒரு சமூக வளர்ச்சி இல்லாமல், பெண் கல்வியே வந்து இன்னைக்கு பொது வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை வந்து ஆண் தலைவர்கள்லாம் பாரதிதாசனும் நடத்திருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இல்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த அமைப்பும் இந்த வீக்கமும் ஒரு தன்னுடைய பங்கை செலுத்தி இருக்கு இந்த உரைநடையின் வாயிலாக என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி. இந்த மீட்டிங் நடந்ததை பற்றி தொழில்நுட்ப சார் கூட சொன்ன பாஸ்கர் சொன்னாங்க, எப்படி அசராம 10 பேருக்கு நடத்துறீங்க அப்படின்னு. பரவாயில்ல. அதே மாதிரி எங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை என்ன ஆகும்னாக்க, பேசுறவங்க ரொம்ப நேரம் பேசிடுவாங்க. இந்த மாதிரி வேற மாதிரி குறைச்சிருக்கும், பேசி நிறுத்திட்டாங்க. அப்போ அது நல்லதாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கும், எல்லாரும் நண்பர்கள் எனக்கு தெரியாது. ரெண்டாவது அவங்க பேசுகிற 2 விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமாகும். முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த புத்தகம் படிக்கிறீங்க இல்லையா, ராமசாமி இந்த உஷா அவங்க இந்த திவாகரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் 2 பேர் சண்டை போயிடுச்சா, முடிஞ்சிருச்சா, இது முடிஞ்சிருச்சா, அது என்ன நம்ம நிகழ்வுகளை மட்டுமே நம்ம வாசகர்கள் வாசிக்கிறோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஒரு நிகழ்வுலையும் ஒரு ராமசாமியோ கந்தசாமி அண்ணன் 2 பேர் சண்டை தீர்ந்து கடைசிட்டாங்க. அதுதான் முடிவு இல்லைங்க. அதுக்கு நடுவே ஏன் இப்படி திரும்புவான், என்ன கிடைக்க எப்படி இருக்கு, அவங்க சைக்காலஜி இருப்பாங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா நம்ம எப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது, அப்போ இந்த மாதிரி தப்பு கூட நிகழலாம்னு போவோம். அதாவது சில வார்த்தைகளையே இந்த கதையில கருதி போடுவாங்க. அதனால நம்ம அசல் வாசிப்புங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டா இருக்கவே முடியும். 2வது விஷயம் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஒரே கதையை நாங்கள் 4 பேர் படிச்சோம், 10 பேர் படிச்சிருக்கோம். படிக்கும்போது இந்த மாதிரி உரையாடல் எல்லாம் முக்கியம். படிக்கும்போது அதுல ஒரு பாயிண்டே அவர் சொல்லுவார், நான் பார்த்துக்க மாட்டேன், எனக்கு அதை பட்டுக்காது. அவர் சொல்லும்போது மண்டை எடுத்த மாதிரி, ஆனா இப்படியா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும். இந்த மோகமுழு கதை வந்து ரொம்ப முக்கியமா எல்லாராலையும் பாராட்டப்பட்ட எல்லாரும் பண்ண கதையில ஜமுனா பாபுரம் கேட்டது இதற்குத்தானா, இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, அதே என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார். அது ஒரு லைன் வரும். அந்த ஜமுனாவோட தந்தையார், ஜமுனாவோட அப்பா கௌதம சுப்பிரமணியர், அப்போ இந்த அம்மா யமுனோட அம்மா வந்து அவங்களோட வைப்பாட்டி, அதாவது அந்த காலத்து சொல்ற வைப்பாட்டி, அவங்க போய் சேர்றதுக்குள்ள அவங்க பணத்தை எடுத்துவாங்க. அவங்க இறந்து வேற எடுத்துருவாங்க. அப்போ ஒரு கேஷோட ரிமார்க் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் நிராசராகலாம் அவங்க அத்தனை வைப்பாட்டியில் வந்த போதுதான் பணத்தை எடுக்கணும், எப்போ எடுக்கிறதுமா. இது அந்த காலத்தினுடைய அந்த ஒரு நிலைமை வரும். எதேச்சா ஒரு கதை படிச்சுன்னு அடிச்சுட்டு போயிடும். இதெல்லாம் இந்த கதையில தெரியும். அது வந்து உங்களுக்கு நண்பர் சொல்லி எனக்கு தெரியுது, நான் படித்து கடந்து போயிட்டேன். ஸோ அதனால இது வந்து இன்னொன்று வந்து இந்த மாதிரி கதைகள், நல்ல கதைகளோ ஏதாவது படிச்சுப்பா அதோட இம்பேக்ட் என்ன, அது எங்க உங்களை கொண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி பேசணும், வாசிப்புங்கிறத பற்றி பேசணும். இன்னொரு நான் சேலண்டா ஒரு சமாச்சாரம், நம்மளுடைய வாசிப்பு நமக்கு, உங்களுடைய ரசனை உங்களுடைய, அவசர அவசரம் உங்களுக்கு எங்க தேடி பிடிக்கணும் தேடி நீங்களே படித்துக் கொள்ளலாம். நண்பர் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர் எந்த புத்தகத்தை படிக்கலாம்னு கேட்டோம். எதை வேணுமானாலும் படிங்க போதும். இதைப்படி அதைப்படின்னு சொல்லணுங்கிறது தேவையே இல்லை. படிங்க. படிக்கிறீங்களா, பிடிச்சிச்சா மேல அதில் படிங்க, பிடிக்கலையா வேற டாபிக் வேணும், வேற எடுத்துட்டு போயிடுங்க, வேற மாதிரி படிங்க அப்படின்னு. இதுல ஒரே ஒரு சின்ன விஷயத்தையும் இந்த வாசிக்கும் போது சில வார்த்தைகளை நம்ம அப்படியே சுத்தியாக இருக்கும். ஒரு லைன்ல அப்படியே மாறும். அது 2 எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு கதையில எதிரா பார்த்தது, ஒரு 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க. அந்த சமயத்துல நேரத்தில் இந்த பெண்ணுடைய பின்புறத்துல இந்த ஃபேமிலி அந்த சமாச்சாரத்துல ஒரு பிரச்சனை வந்துடுது. அது அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவு இருக்கும். அப்போ கேட்பாங்க, ஏடா இவ்வளவு நாள் சுத்திட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், பண்ணிருந்தான் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு அதுதான் உன்னுடைய ஆட்சேபனையான ஒரே வாக்கியம், அதுதான் உன்னுடைய ஆட்சேபனையா. ஸோ மற்றதெல்லாம் பரவாயில்ல, இது ஒன்றுதானே. ஸோ இதை வந்து அந்த கதையில ஒரு வார்த்தையில சொல்லுகின்ற அழகு அதில் நீங்க ரசிக்கணும். வாசிப்பு என்பது ஒரு முக்கியமான உங்களுடைய லைன் ஆஃப் திங்கிங் வேற இருக்கலாம், சில விஷயங்கள் இருக்கலாம். ராஜாமணி ஒரு டைலாக் பண்றதுன்னு சொல்லுவார், ரொம்ப ஷார்ட் சைட்டட், அதாவது செல்ஃப் சென்டர்ட் அப்படிங்கிறது. அவனுடைய மூக்கை தாண்டி அவன் பாதை போனதே இல்லை, தன்னுடைய மூக்கை தாண்டி அவனுடைய பாதை போனதே இல்லை, அவனுக்கு தான் செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது இந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த தத்துவங்கள், அந்த சமாச்சாரங்கள் நம்மளே வந்து ஒரு மாதிரி கேள்வி கேட்கும். நினைச்சிட்டு இருக்குமே சரியா? அது ரொம்ப ஒரு முக்கியமா 2-3 இடத்துல இந்த நோட் பண்ண ஒரு இடையிலேயே குறிப்பிட்ட ஒரு கருத்து என்னன்னா, எங்கிருந்தோ எங்கேயோ வந்திருக்கோம் நம்ம சமுதாயத்தை சொன்னேன், பெண்கள் தான் சொன்னேன். எங்கிருந்தோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இருந்து வந்திருக்கும். ஆனால் அது போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவே தவிர அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். இன்னும் நிறைய இன்னும் வந்து எனக்கு தெரிந்து ஸ்டேட் லெவலில் மெடல் வாங்கின ஒரு பெண்மணி, அந்த மாதிரி மெடல் வாங்கியிருக்காங்க. ஒரு ரன்னிங் மெடல் வாங்கிட்டாங்க 400 மீட்டர்ஸ் வெளியேங்க, வெளியே 100 மீட்டர்ஸ் ஸ்டேட் 100 into 400 தமிழ்நாடு ஸ்கூல்ஸுக்கு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஒரு பெண்மணி. எனக்கு வந்து அவங்க வந்து என்னுடைய ஒரு தெரிஞ்ச எனக்கு அவங்க வாங்கினாங்கன்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ணலை அவங்களுடைய. அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி நண்பருடைய ஒரு சிஸ்டர் ஏதோ பேசும்போது அது சொல்லணும். கௌரி நானும் போயிருந்தோம். மேடம் என்ன வேணா பண்ணுங்க மேடம், எழுத நிற்கிறாரு. சரி சார், இந்த அக்கா நல்லா வீணை வாசம் கல்யாணத்துக்கு மறுநாள் 2 வீடு எவ்வளோ. ஸோ அந்த மாதிரி காரணங்கள்லாம் கடந்து வந்துட்டோம். கொஞ்சம் இருக்கிறது. நம்ம இன்னும் எனக்கு என்னமோ எதிர்காலம் பிரைட்டாக இருக்கான்னு தோணும். அதில் இன்னும் ஒரு எனக்கு வரும். தொண்டப்பள்ளி கோடீஸ்வரம்மா அப்படின்னு ஒருத்தருடைய கதையை பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. அது கதை விஷயம் இல்லை. அப்போ அவங்க வந்து கதையில அவங்களுடைய 100 ஆண்டுக்கு கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100 ஆண்டுன்னு ஒரு குத்துமதிப்பா 100 விழா அவங்க நடத்துனாங்க. அதுக்கு நாங்கெல்லாம் போயிடணும், நாங்கள் 2 பேரும் போயிடணும், நினைச்சிட்டு அவங்களை பார்க்கறது. அப்போ அவங்க 100 ஆண்டுக்கு பேசுறாங்க. அப்போ தெளிவா இருந்தாங்க. அப்போ கவலைப்பட்டாங்க. நம்ம இன்னும் பெண்கள் நம்ம இன்னும் வரவே போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனால் என்னுடைய முழு நம்பிக்கை இந்த இளைய தலைமுறை இவர்கள் கொண்டு போவாட்டன்னு சொல்றாங்க. 100 வயசு அம்மா அவங்க வந்து இவ்வளவு கடந்து வந்து அந்த காலத்துல வந்து எழுதினா கையை ஒடிச்சிருவேங்கிற ஆரம்பிச்சு ஏன் பாடினா பக்கத்துக்காரன் கேட்கலான்னு வாயை மூடிய காலத்துல நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அவங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வரும் தலைமுறை நன்றாக சிறப்பாக செய்வார்கள். அடுத்ததாக சுந்தரா எடுத்தால் நெட்ல யாரா இருந்தாலும் ஓகே. எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல சார். ஐ ஹவ் நெவர் சீன் ஹர் லைக் திஸ். நானும் அவ்வளவு வந்து ட்ரெயின்ல வந்து ரொம்ப பேசிட்டே போயிருந்திருக்கோம். ஆனா இவ்வளவு பேசுவா, இப்படி பண்ணணும்னு தெரியாம. ராஜி, ஐ ஹவ் மிஸ்ட் யூ ராஜி. ப்ளீஸ் யூ ஷுட் ஹவ் ஷோன் திஸ் ஃபேஸ் டு மீ earlier itself when we were talking. ஸோ அதனால இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் இல்லை. ஐ ஸ்பெல் பவுண்ட் ஆக்சுவலி. ஒண்ணுமே பேசுறதுக்கு ரொம்ப நல்லா பேசுறேன் ராஜி, ரொம்ப நல்லா பேசுறேன். ஐ நெவர் சீன் யூ லைக் திஸ். ஐ ஹவ் சீன் யூ ஒரு போராளியா நான் பார்த்திருக்கேன், ஒரு ஒர்க்காலிக்கா நான் பார்த்திருக்கேன் வழியே. இந்த மாதிரி பேச்சாலையா நான் பார்த்ததுல மிஸ்ட் யூ. we will keep in touch. ராகவன் மது சொன்ன மாதிரி நீ எழுதலாம் நிறைய, நீ பேசுறதை விட நிறைய எழுதலாம். இப்ப அவருக்கு டைமும் இருக்கு, நிறைய எழுதலாம் நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் இன் டச். இது வந்து ரேவதி ராமச்சந்திரன் உங்க கூட செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணவங்க. அது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது இல்ல. அங்க அவ வந்து இதுல மடிப்பாக்கல ஏவா நான் மாம்பழத்துல ஏறுவோம் டில் போர்ட்ல வந்து நாங்க பேசிட்டு இறங்கிட்டு we have to walk for half an hour. அப்பயும் பேசியிருக்கோம். இதுல என்னன்னா அவரோட இவர் வேணுகோபாலன் வந்து என் தங்கியோட ஜெயாவோட ஒர்க் பண்ணவர். சோ அவரோட மேரேஜ்க்கு இன்னைக்கு அவர்கிட்ட பேசியிருந்தப்ப சொன்னா நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் வந்திருக்கா அப்படின்னாரு. இப்ப இவரை தெரியும் தனியா, அவரை தெரியும் தனியா. இப்பதான் 2 பேரும் சேர்த்து வச்சு நாங்க பார்த்திருக்கோம். தேங்க்யூ வெரி மச் ராஜி. இட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ரேவதி ராமச்சந்திரன். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க பேசுனது, ராஜேஸ்வரி பேசுன பேச்சு ரொம்ப நல்லா. அந்த வாசிப்பனுடைய வாசல்னு சொன்னீங்க இல்லையா? வாசிப்பனுடைய ஒரு வாசல் இன்னைக்கு அவங்க ஒரு திட்டி வாசல் தான் திறந்த மாதிரி இருக்கு. ஒரு முழு வாசல் என்று திறக்கல, ஒரு சின்ன ஒரு விண்டோன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் நிறைய அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை நம்ம சதுர்பூஜன் அழகாக சொன்னாரு. இந்த மாதிரி அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை இன்னும் நிறைய கொண்டு வரணும். இன்னும் மதுமதி சொன்ன மாதிரி அவங்க நிறைய எழுதலாம். அவங்களுடைய புத்தகங்களை பதிப்பிக்கிறதுக்கு குவிகம் இருக்கவே இருக்கிறது. நீங்க தைரியமா நிறைய புத்தகங்கள் கொண்டு வரலாம். அவங்களுக்கு எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க. நம்ம தொழிற்சங்க ரீதியாகவும் மற்ற செக்ரட்டேரியட்லயும் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஐநோ நீங்க வேணுகோபால் சாரை விட ரொம்ப பிஸியா இருக்கீங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் உங்களுடைய இலக்கிய தாக்கத்தை நிச்சயமா கொண்டு வர்றதுக்காக நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதணும், புத்தகங்கள் படித்து அது அனுபவங்களை நீங்க கொண்டு வரலாம். மேபி யூ கேன் ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஆல்சோ வேர் யூ கேன் எக்ஸ்பிளைன் சம் ஆஃப் த குட் புக்ஸ். அது ரொம்ப இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அதுல ஒரு நல்ல புக்கை இப்படி சிறப்பா சுருக்கமா சொல்றதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க.
அதான் புத்தகத்தை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பாரதி பாஸ்கர் கூட நிறைய புத்தகங்களை பத்தி நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அதை போல நீங்களும் ஒரு புத்தகங்களை அறிமுகப்படுத்துறது 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்ப சொன்னீங்களே ஒரு கதைகள் எல்லாம் பத்தி சொன்ன போது அப்படியே அந்த ஆயிஷா நடராஜனுடைய கதைதான் இன்னைக்கு நீங்க பேசின அத்தனை இதுலயுமே எனக்கு ஆயிஷா நடராஜன் எழுதின புக் அவருக்கு டைட்டிலே அந்த இதனால ஆயிஷா நடராஜன்னே வந்தது அவருக்கு நடராஜன் அவருக்கு. அந்த குழந்தைகளுடைய உள்ள துடிப்பை அந்த நைட்ரஸ் ஆக்சைடை சாப்பிட்டு நான் உடம்புல வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த பெண்ணுடைய உணர்வுகளை அந்த பெண்ணியத்தை பத்தி நிறைய கதைகள் வருது. ஆனா ஒரு சின்ன குழந்தை ஒரு பெண் மனதில் இருக்கிற காயத்தை இவ்வளவு அழகா வெளிப்பட்ட ஒரு சின்ன புக்கு ஒரு 50-60 பக்கத்துக்கு மேல அந்த புக்கு இல்லை அந்த நாவல். ஆனா அது 2 லட்சத்துக்கு மேல காப்பீஸ் வித்திருக்குது. நானும் நிறைய புக்கு வாங்கி என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நம்ம புத்தக கண்காட்சிக்கு போனோம்னா அதை வாங்கினோம்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ அல்லது மற்ற குழந்தைகளுக்கோ அந்த புத்தகத்தை கொடுப்பேன். ஒரு அருமையான புத்தகம். அது ஒரு மாஸ்டர் பீஸ் தமிழ்ல தான் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய நீங்கள் எழுத முடியும். இப்போ இவங்க கௌரி மேடம் சொன்னாங்க இல்லையா இந்த சின்ன பெண்ணியத்தை பத்தி அந்த காலத்துல உள்ள 100 வயதுள்ள ஒரு பெண்மணி எப்படி சொல்றாங்க இந்த இளம் குழந்தைகள் இளம் பெண்கள் இந்த சமுதாயத்தை மேல தூக்கி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ஒரு 100 வயது பெண்மணி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அந்த முயற்சியை இன்னும் செய்யலாம், இன்னும் நிறையவே செய்யலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நாங்க கிருபானந்தன் மற்ற குவிகம் அமைப்பு மற்ற அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து வரும். அதனால எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா இதை போல இந்த வாசிப்பினுடைய அனுபவத்தை நீங்கள் இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர்றபடி நீங்க செய்யணும் அப்படிங்கிறதா குவியத்தின் சார்பாக நாங்கள் கேட்கிற ஒரே வேண்டுகோள். நன்றி, ரொம்ப அருமையா பேசினீர்கள். மியூட்ல இருக்கீங்க. நாளைக்கு வெரி குட். இன்னைக்கு நல்ல ஒரு சார் நான் வாக்கிங் போயிட்டு ஓடி வந்து இவ பேசுறாளேன்னு நாங்க நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி இதுவா பேசுனேன் நான் அவள்கிட்ட ஒரு தடவை இதுல மிஸ்ஸஸ் வத்சலாவோட அந்த இதுலதான் அவளை பார்த்தேன். 2 பேரையும் பார்த்தேன். வேணுகோபாலன் தனியா தெரியும், இவரை தனியா தெரியும். 2 பேரும் சேர்ந்து பேசுனோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டேன் நானு. ஐயோ என் ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா. அப்ப அவ நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா. ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க பார்த்தேன். ஐ வாஸ் சோ ஹாப்பி. வெரி குட் வெரி குட். ஐ நோ தட் நீ அதனால செக்ரட்டரியேட் தெரிஞ்ச உடனே நீ வந்து ரொம்பவே நாங்க நிறைய பேசியிருக்கோம் சார். பட் இந்த மாதிரி லிட்டரியா நாங்க பேசுறது கிடையாது. அதான் அவள்கிட்ட கேட்டேன் நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. நானு இன்னைக்கு என் தங்க ஜெயாட்ட பேசுறது அவ சொல்றாள் எனக்கு வேணுகோபாலத்துல நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காளேடி என் பையன் கல்யாணத்துக்கெல்லாம் அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த இது கம்யூனிஸ்ட் அந்த இதுல பேசாத பேசிட்டே நாங்களாம் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கோம். அவரோட வீராவேசம் பேச்சுக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி டீப்பா படிச்சது கிடையாது எதுவுமே. இப்போ வந்து நான் வந்து நீங்க சுஜாதா மட்டும் சொன்னீங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கிற வாசந்தி இந்த மாதிரி அனுராதா வாசந்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசந்தி எழுத்தாளர். அப்புறம் அடுத்த மாதிரி எங்க அம்மாவுக்கு எனக்கு சூடாம உங்களுக்கு அப்பா மாதிரி எங்களுக்கு அம்மா தான் எங்களுக்கு வந்து வாசிப்பையே அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது நாங்க 4வது 5வது படிக்கும். நான் 5வது தம்பி 1வது படிச்சிருக்கோம். அப்பவே வந்து எங்க அம்மா வந்து பொன்னியின் செல்வன் அந்த கதையெல்லாம் வந்து எங்க அம்மா படிக்க சொன்னாங்க. எங்க அம்மா மூலமா தான் எங்களுக்கு படிப்பே வந்து நான் நிறைய படிச்சிருக்கோம். ஆனா இன்னும் நீங்க சொல்றது நாம படிச்சிருக்கோம், நீங்க வாசிச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ஏன்னா நான் இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கல. இவ்வளவு நாள் ஆகியும் நான் வாசிக்க ஆரம்பிக்கல. படிச்சிருக்கேன் எல்லா கதையும். பாலகுமார் அவங்க அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு அந்த யாரும் படிச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கேன் நான். இதையுமே வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து கல்யாணம் ஆகி வேற நாட்டுக்கு போயிட்ட மாதிரி நான் வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து தமிழ் புத்தகங்கள் நிறைய கிடைக்கல. ஸோ அப்படியே கொஞ்சம் கம்ப்ளீட்டா போச்சு. அப்புறம் அப்படி இப்போ வந்து இந்த மின்னணு சாதனங்கள்லாம் வந்ததுலேருந்து கொஞ்சம் படிப்பு குறைஞ்சுதான் போயிட்டு. ஆனாலும் பள்ளிக்குடி நான் இன்னும் எடுத்து படிக்க பார்த்தேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமீபத்தில் நான் வாசிச்சது வந்து பெருமாள் சாமி 2 கதை படிச்சேன். பெருமாள் சாமி ஆஃப் உமன் அது படிச்சிருக்கீங்களா? அது மாதர்பா அதை வந்து நான் தமிழ படிக்கல, இங்கிலீஷ் படிச்சேன். பெருமாள் படிட்டு மாதர் பாகத்தை தமிழ படிக்கல நான். ஆனா நான் ரீசெண்டா பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ வந்து அந்த புக்கை நார்வேல வாங்கிட்டாங்க. நார்வேல ஒரு ஸ்டேஷன்ல வாங்கினா ஆஃப் மேன் சொல்லிட்டு ஆஃப் மேன் அது டிரான்ஸ்லேஷன் பெருமாள் முருகன் பார்த்தோம்னா தமிழ்காரராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவ வாங்கி படிச்சிருக்கிறான். அதை வந்து நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன். அந்த கதையை ரொம்ப நல்லா மனசு ரொம்ப முக்கிய கதையா இருந்தது. அதே மாதிரி பூனாச்சின்னு ஒரு கதை பெருமாள் முருகன் ஒரு
ஒரு தயக்கமே இல்லாம ஒரு நம்மளால நம்ம போர் அடிக்காம ஒரு 80-90 பக்கம் எப்படி எடுத்தானே தெரியல. நான்லாம் வந்து அந்த அளவுக்கு முன்னே படிக்கிறவங்க கிடையாது. அதே நம்ம கீழே இல்லாம படிச்சிருக்கேன். ஒரு போனாச்சு ஆட்டுக்குட்டி கதையே தான் அது. ஆடு போறது வருது, ஆடு போறது தான் எழுதியிருக்காரு. அதனால வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த அழுத்தம் அது வந்து நைத்தம் ரொம்ப நைத்தம் இல்லாம 68 பெண்ணியம் மாதிரி அந்த இடத்துல அந்த நைத்தம் விளையாடுற கதையில தேஷாத்ரி அப்புறம் அவங்க மைத்ரேயி அந்த 2 லவ் ஸ்டோரி தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்கால இருந்து இருக்கிற லவ் ஸ்டோரி தான் சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் லவ். அப்பவும் வந்து அவங்க வந்து நேசிப்பா இது பண்ணுவா. ஆனாலும் வந்து அவ தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காம ஒரு நல்லா இருக்கும் அந்த கதையெல்லாம். நான் ரொம்ப ரசிச்சு படிச்சிருக்கேன். எனக்கு நிறைய சொல்ல தெரியல. ஆனா உங்களுக்கு நீங்க பேசும்போது கேட்கும்போது நாம நிறைய மிஸ் பண்ணிக்கோமே. நாம இன்னும் வாசிக்க தொடங்கணும்னு தோணுது. அப்புறம் அந்த வேகல் சொன்னீங்க இல்லைங்களா, ரூல்ஸ் அது பற்றி நான் கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் அந்த வெப் சீரிஸ் சொன்னீங்க. நான் வந்து படிக்கிறதோட நிறைய சீரிஸ் பார்ப்பேன். ஸோ அந்த சீரிஸ் எதுக்கு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பார்ப்பேன். ரூல்ஸே சீரிஸ் ஓகே, அதெல்லாம் கண்டிப்பா பார்ப்பேன். தேங்க்யூ ஃபார் புத்தகங்கள் படிப்பதுங்கிறது என்ன சொல்றது, அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். அது ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி, திருநெல்வேலி கறி அச்சேன்னு. அதுவும் பள்ளி பருவத்துல கேட்கவே வேண்டாம். பள்ளி பருவத்துல தான் படிக்கிறதே ஆரம்பமாச்சு. அது எங்க வீட்டுல எங்க அம்மா அத்தை எனக்கு 12 வயதுலேயே என்னுடைய தகப்பனை இழந்து விட்டேன். பக்கத்து வீட்டு மாமி, she was the main source of inspiration. எல்லா புக்ஸையும் லெண்டி லைப்ரரியிலிருந்து வாங்கி அடிக்கடி சண்டை போட்டுதான் குடிக்க படிப்பாங்க. அது குமுதம் வாஸ் நாட் அலவுட். விகடன், கல்கி, அமுத சுரபி, கலைமகன், கல்கண்டு, அம்புலி மாமா அதெல்லாம் அந்த குழந்தைங்கன்னா அந்த விகடன் கைக்கு வரவே வராது. அது இது மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டாலே சமையலுக்கு சாமான் வாங்கக்கூடியதோ இல்லையோ சேர்த்து வச்சு புத்தகம் வாங்கி அதுலேருந்து கிழிச்சு பைண்ட் பண்ணி பைண்ட் பண்ணி அது எடுத்து வைப்பாங்க. அதில் நான் வந்து முன்கண்ணில் நீர் வழிந்தாங்கிறதுக்கு சேவற்கொடியோ எழுதியது. அதை நான் நிச்சயம் ஒரு 100 முறையாக படிச்சிருக்கேன். இவ்வளோ பெருசு. அதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். நட்ராஜ் ஒரு வில்லன், சாந்தா மெயின் ஹீரோயின். அவன் படுற கஷ்டங்கள் அவன் அந்த காலத்துலேயே படித்து வேலைக்கு போவான். ஆனால் அந்த ஹீரோ பேர் மறந்து போச்சு. நட்ராஜ் தான் வில்லன். சாந்தாவோட ஹீரோ பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் படிச்சது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. பட் அவங்க 2 பேரும் எல்லா இடையூறுகளையும் கடந்து எப்படி கடைசியில் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்றது வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த சேவற்கொடியோட நாவல். அதே மாதிரி மணியனோட கதைகள்ல எல்லாமே தேன் சிந்து மலர், முன்கண்ணே நீர் வழிந்தால், என் கண்ணில் பாவை ஃப்ளோ, நிறைய இந்த மாதிரி மணியனோட கதைகள். அது வந்து இந்த தேன் சிந்து மலர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மோகம் 30 நாள், மோகம் 30 வருஷம் அந்த கதையும் பண்ணி அது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி பொட்டியா வைக்கிறதா வேலை. அதுல வந்து இந்த காதலித்தால் போதுமா இதையும் பேசுகிறது இல்லை எழுதினாங்க. ஐ திங்க் விகடன்ல தான் வந்தது காதலித்தால் போதுமால. சத்தியமா இன்னைக்கு உங்க யாருமே அது நம்ப கூட முடியாது. என்னன்னா ஒரு லைன்ல கதையை சொல்லணும்னா first they fall in love with each other, they decided to marry, but பிரிஞ்சிடுறாங்க. ஆனா ஃபைனலா ஒன்று சேர்றாங்க. ஒரே டைம்ல கதை சொல்லிடலாம். அது கிட்டத்தட்ட 80-90 அத்தியாயங்கள் இடைப்பட்ட காலத்துல 90 அத்தியாயங்கள் நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கூட எனக்கு இப்போ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அவன் வந்து சொல்லுவான், உமா, அவளோட பேர் உமா, அவன் பேர் பாஸ்கர் இல்ல, கண்டிப்பா பாஸ்கர் இல்ல. ஆனந்தன் உமா வந்து இங்க ஒரு உமா இருக்காங்க, நான் மறக்கிறேன். ஸோ 2 பேரும் அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி. ஆப்வியஸ்லி வெல் she was a personal assistant to him. ஆனா they decided to marry. அவன் ரொம்ப நல்லா தான் அந்த கதையில ஆரம்பத்திலே முதல் சாப்டர்லயே சித்தரிக்கிறாங்க. அந்த முதல் சாப்டர் 2ல I am going to get married உமா அப்படிங்கிறோம். அப்படிதான் நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ she is not in the pictureன்ற மாதிரி ஒரு தொனியில ஒரு சென்டென்ஸ் வரும். எனக்கு இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஞாபகத்துக்கு வரல. பட் the way he conveyed the message that you are not a part, you are not going to
சொல்ற மாதிரி அந்த தொடர்ந்து போட்டுடுவோம் அந்த அத்தியாயத்துல. அப்புறம் அடுத்த வாரம் படிப்பாங்க. பட் அடுத்த வாரம் என்ன ஆகுது, அவங்க சீரியஸா எடுத்துட்டு ஊரை விட்டே போயிடலாம். ஊரை விட்டே போய் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல, நம்ம ஏழைனால நம்ம நிராகரிச்சுட்டாங்க, அவனோட விளையாடுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கான்றது கடைசி 89வது லூசு தலை படிச்சு வந்தா நம்ம லூசு தரமா இருக்கு. பட் ஒரே ஒரு நம்ம புதுமுதினம் கூட இல்ல, ஒரு ஷார்ட் ஸ்டோரியா எழுதி முடிக்க வேண்டிய விஷயத்த அன்பிலீவபிள் எப்படிதான் அவர் எழுதினாரோ அதனால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த கதை வந்து காதலித்தால் போடுவோம் அந்த கதை. அப்புறம் கல்வியோட பொன்னியின் செல்வன் கேட்கவே வேண்டாம். நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது பக்கத்து வீட்டு மாமி எல்லாத்தையும் பைக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை படிச்சு தீர்க்கணும்ட்டு தொடர்ந்து 2 நாள் என்னமோ 5 பாகத்தையும் படிச்சு கண்டிப்பா ஸ்விம்மிங் இருக்கு. 16 வயசுல 5 பாகத்துக்கு வெறும் தரமா ரிட்டையர்ட் படிச்சுட்டு இவ்வளவு வருஷத்துக்கு வீங்கி பின்னாடி இருக்கிற டாக்டர் மஸ்தா, இங்கே கூட பேர் ஞாபகம், டாக்டர் பேர் மறக்கல, கண்ணா ஆபரேஷன் பண்ணி இந்த கட்டி கிரிக்கெட்டி மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு கட்டி எடுத்தாரு. 50 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டாரு அந்த காலத்துல. அதெல்லாம் ஞாபகம். அந்த 50 ரூபாய் அந்த 50 ரூபாய் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கொடுத்து கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருக்குது. சொல்லி பண்ணே போகலாம். ரொம்ப சந்தோஷம். அனுபவம் அப்படின்றது வாசிப்பு அனுபவம்ன்றது நம்ம அனுபவம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தோட நானும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு படிப்புன்றது குறைஞ்சுதான் போச்சு. ஆனா அன்னைக்கு படிச்ச அனுபவமா கதை தான் இன்னைக்கு நம்ம பேத்திக்கு கதையை எக்ஸ்பேண்ட் பண்ணி 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 சொல்றதுக்கு ஒரு நல்ல அனுபவம். அன்னைக்கு நம்ம வந்து அது அந்த அந்த அப்படி ஒரு நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நமக்கு பயன்படும் நினைச்சாதான் நம்ம படிக்கல. ஆனா நம்ம எவ்வளவு ஆழமா படிச்சோம்னா அந்த கதைகளை இன்னைக்கு அதை உள்வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம கற்பனை இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பிறருக்கு சொல்றதுக்காக சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சில மறந்து போச்சு, முன்னாடி எல்லா கதைகளும் மறந்து போகுது. அனுராதராமனுக்கு மிதிரை நகரத்து சீதைகள் ஒரு கதை, அதை படிச்சு முடிச்சாச்சு. ராத்திரி படுத்துட்டு தூக்கத்தில் எழுத்து உட்காந்து அப்ப நான் வேலைக்கும் சேர்ந்தாச்சு. 19-20 வயசுல 18 வயசுல வேலைக்கு வந்தாச்சு. 19-20 வயசுல படிக்க எழுதி உட்காந்து அழுது யாருமே காரணம் தெரியல. அப்புறமா அப்பா கொஞ்சம் சமாதானம் பண்ணி என்னமா காரணம்னா அந்த கதை ஞாபகம் அப்படின்னு சொல்லி இருப்பேன். அந்த மாதிரி நம்மள வந்து ஆழ் மனசுல சிலது பதிஞ்சு போகுது. இன்னும் நிறைய படிக்கணும். இப்ப வந்து இதெல்லாம் மறந்தாதான் இப்ப படிக்கணும்னு அவசியம் வருது. பட் இப்போ இன்னைக்கு தேதியில வந்து புத்தகங்களை வெளியிட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால வாசிப்பு அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நான் சொன்னேன்னா இந்த 60s to 70s நம்ம வந்து எல்லாரும் வந்து கணக்கைகளை முடிச்சுட்டு இப்போ கதை எழுதி போடுற ஆளுகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக் அது இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே கதை எழுதுறாங்க. 70+ இருக்கவங்களும் என்ன அழகா எழுதுறாங்க கதை. அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு அவங்க காலத்துல வாசிப்பு கொடுத்த அனுபவங்கள் தான். அந்த வாசிப்பு அனுபவம்ன்றது என்னைக்குமே ஒரு என்ன சொல்றது அழிவில்லாத ஒன்று. அதை நம்ம வந்து தொடர்ந்து அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறேன். முடிச்சுக்கலாம் நம்ம.